கர்த்தர் நல்லவர், परमेश्वर अच्छा है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसका अनुग्रह सदा के लिए है. சோ நாம் கடந்த சில நாட்களாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தின் சில காரியங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். कुछ दिनों से हम मिलाप वाले तंबू के बारे में कुछ चीजों को हम अध्ययन करते आ रहे हैं. சோ நாம் உடன்படிக்கையின் பெட்டியை குறித்து சில வாரங்கள் தியானித்தோம். तो वाचा के संदूक के बारे में कुछ हफ्ता हम लोग ने अध्ययन किए. சோ இந்த நாளில் கூட அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த ஒரு பொருளை மறுபடியும் தியானிக்க போகிறோம். आज भी जो वाचा के संदूक रहने वाले एक वस्तु के बारे में अध्ययन करने वाले हैं. அதற்குள்ளாக ஒரு 3 பொருட்கள் இருந்தது. उसके अंदर 3 वस्तुएं थे. ஒன்று அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது என்றும், जब मन्ना रखा हुआ सोने की बर्तन थी, அதனோடு கூட ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது என்றும், तो उसके साथ आरोन की खिला हुआ जो छड़ी था, உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தது, वाचा का जो पटिया थी என்பதை நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். तो ऐसा हम इब्रानियों 9:4 में देखते थे. சோ நாம் கடந்த நாட்கள்ல மன்னா என்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் தியானித்தோம். तो गए हफ्ते में मन्ना नामक यीशु मसीह के बारे में अध्ययन किए. ஆரோனுடைய தளிர்த்த கோலாகிய ஊழியத்தை குறித்து நாம் தியானித்தோம். तो आरोन की खिली हुई छड़ी का सेवा का बारे में अध्ययन किए. சோ இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் கற்பலைகளை குறித்து நாம் தியானிக்க आज போகிறோம். वाचा के पटिया के बारे में अध्ययन करने वाले हैं. இந்த கற்பலைக்கு பெயர் என்ன பெயர்னா உடன்படிக்கையின் கற்பலகை. ये पटिया का नाम है वाचा का पटिया करके नाम दिए. அப்பொழுது என்றால் இந்த கற்பலகை இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணப்படுவதற்கு கொடுக்கப்பட்டது. ये पटिया जो है इजराइल लोगों से वाचा बांधने के लिए दी गई पटिया थी. நமக்கு தெரியும் அந்த கற்பலையில் தேவனுடைய கற்பனைகள் அடங்கி இருந்தது. तो वो पटिया में परमेश्वर की व्यवस्था थी. அந்த நாட்கள்ல கர்த்தர் மோசேயின் கையில அந்த கற்பலைகளை கொடுத்தார். तो उस दिन में मूसा के हाथ में परमेश्वर ने पटिया को दी थी. இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை அதன் மூலம் ஏற்படுத்தினார். इस्राएल लोगों के बीच में एक वाचा उन लोग ने बांधे थे. உடன்படிக்கை ஏற்படுத்தி சொன்னார், இது தலைமுறை தலைமுறையாக நீங்கள் பின்பற்ற வேண்டும். तो वाचा कैसा था, ये पीढ़ी पीढ़ी आप आज्ञा पालन करना चाहिए करके. ஆனால் இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் இன்னொரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். हमारे साथ परमेश्वर और एक वाचा बांधा है. இந்த உடன்படிக்கையை குறித்து எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். वाचा के बारे में इब्रानी 8:10 में देख सकते हैं. உடன்படிக்கை ஒன்றுதான், वाचा एक ही है. அங்கு கற்பலைகள் இருந்தது, उधर पटिया थी. ஆனால் இன்றைக்கு அந்த கற்பலைக்கு அடையாளமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறது. तो उसे जो वाचा का पटिया के जो तुल्य में हमारा हृदय है. அந்நாட்களுக்கு பின்பு, उस दिनों के बाद, நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, तो मैं इस्राएल घराने के साथ जो वाचा बांधूंगा, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து, तो व्यवस्था को उनके मन में डालूंगा, அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். तो उसका हृदय में मैं लिखूंगा. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், मैं उनका परमेश्वर ठहरूंगा, அவர்கள் என் ஜனமாய் और இருப்பார்கள். मेरे लोग ठहरेंगे. அன்றைக்கு கற்பலையில கர்த்தர் எழுதி கொடுத்தார். तो उधर वाचा का पट्टी में परमेश्वर लिखे दिया था. இன்றைக்கு அந்த கற்பலைக்கு அடையாளமாக நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் அதை எழுதி கொடுக்கிறார். पटिया के तुल्य में आज वो हृदय में परमेश्वर लिखे देता அதை है. எழுதி கொடுத்து யார் ஒருவர் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய கற்பனை எழுதப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, जिसके हृदय में वो जो आज्ञा लिखी जाती है, அவர்களே உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள். वही वाचा बांधा गए लोग हैं. அவர்களுக்குத்தான் தேவனாய் இருப்பார் அவர். उनके लिए परमेश्वर ठहरेगा. அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்களாய் இருக்க முடியும். वे ही परमेश्वर का प्रजा ठहरेंगे. அப்ப யாருடைய இருதயம் உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறதோ, जिनका हृदय जो वाचा का अंदर है, யாருடைய வாழ்க்கை உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிறதோ, जिनका जीवन वाचा का संदूक के अंदर है, அவர்களுக்குத்தான் தேவன் தேவனாய் இருப்பார். उनके लिए परमेश्वर ठहरेगा. அவர்கள் தான் தேவனுடைய ஜனங்களாய் இருக்க முடியும். वे ही परमेश्वर के लोग बोले जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த உடன்படிக்கையின் கற்பலைகளை எப்படி உண்டு பண்ண சொன்னார்? तो वाचा का पट्टे को परमेश्वर ने कैसा उन लोगों को बनाने के लिए அப்படி बोला, இன்றைக்கு நம்முடைய இருதயம் உருவாக்கப்பட तो வேண்டும். वैसे हमारे हृदय भी आज बनाना சோ चाहिए. அந்த கற்பலைகளை நம்முடைய இருதயத்திற்கு ஒத்ததாய் இருக்கிறது. तो वो जो पट्टिया है हमारे हृदय के तुल्य அதில் में है. எழுதப்பட்ட வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. उसमें लिखा गया जो शब्द है परमेश्वर का वचन है. சோ இன்றைக்கு நாம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். आज हम निर्गमन 34वां अध्याय से कुछ चीजों का अध्ययन करने वाले हैं. 34ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 34वां अध्याय पहला वचन को देखते समय கர்த்தர் மோசேயை நோக்கி, परमेश्वर मूसा को देखकर, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். पहले तख्तिया के समान पत्थर की 2 और तख्तिया गढ़ ले. நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். तू जो थोड़ा जो पहले तख्तिया के चीजों को मैं वो तख्तिया में लिखूंगा. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள் உள்ளாக இருந்தது तो वाचा का संदूक अंदर रहने वाला चीज, முன்னாடி எழுதின அந்த கற்பலைகள் அல்ல. तो पहला लिखा वो पट्टिया नहीं है. அதற்கு அப்புறம் மோசே உருவாக்கிட்டு போய் உருவாக்கின கற்பலை தான் அதுல இருந்தது. तो मूसा बना के लेके जा पट्टिया ही उसमें रखा गया है. அல்லேலூயா. हालेलुया. சோ இந்த
கற்பலை நம்முடைய இருதயத்திற்கு ஒப்பிட்டு இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். तो ये जो पट्टिया हमारे हृदय के तुल्य में है करके मैंने कहा है. அப்ப இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், इधर परमेश्वर कहता है முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை நீ இழைத்துக்கொள். पहले पट्टिया का जो पट्टिया थी वैसा तू दो पट्टिया को बना ले. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है முந்தின கற்பலைகளுக்கு ஒத்தது. पहले पट्टिया के जो अनुसार. முந்தின கற்பலைகள் யார் உருவாக்கினார்? तो पहला पट्टिया को कौन बनाया? ஆண்டவர் உருவாக்கினார். परमेश्वर ने बनाया. மோசே உருவாக்கல. मूसा ने बनाया. மோசே ஃபர்ஸ்ட் டைம் போச்சல்ல, मूसा पहले बार जब गया நம்மள மாதிரி கையை காலை வீசிட்டு தான் போனார். तो हमारे जैसा हाथ पैर ऐसा खाली आता है. ஏன்னா இன்னைக்கு अनेகருக்கு சர்ச்சுக்கு வர சொல்லி பைபிள் கொண்டு வர மாட்டாங்க. तो कई सारे लोग आज बाइबल चर्च में आते थे, बाइबल नहीं लाते. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்படி எல்லாம் கை வீசிட்டு போக கூடாது. तो वैसा हाथ खाली हाथ में फैला के जाना है. அப்படி போயிட்டு வந்த மோசே தான் உடைச்சு போட்டார். तो वैसा जाके आया मूसा ही तोड़ के डाल दिया. ஆனா அதே வேளையில் இரண்டாவது முறை கூப்பிடும் பொழுது दूसरे बार बुलाते समय ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता है முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த கற்பலைகளை நீ உருவாக்க வேண்டும். पहले तटिया जैसा तो दो तटिया को बना लेना है. அப்போ நம்முடைய இருதயம், हमारा हृदय ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, परमेश्वर क्या चाहता है? முந்தின இருதயத்தை போல இருக்க तो வேண்டும். पहला हृदय के जैसा होना चाहिए. முந்தின இருதயம்னா எப்படி? तो पहला हृदय बोला तो कैसा? ஹalleluya. हालेलुया. நம்ம அந்தல உடனே முந்தின இருதயம் பொல்லாத இருதயமா तो இருக்கு. पहला हृदय जो बुरा हृदय होगा. இல்ல. नहीं. ஹalleluya. हालेलुया. முந்தின நடக்கைகள் பொல்லாதா இருந்தது வேதம் சொல்லுகிறது. तो हमारा जो क्रिया चलन है, चाल चलन है, वो बुरा है. முந்தின இருதயத்திற்கு ஒத்த ஒரு இருதயத்தை இன்றைக்கு நாம் உருவாக்க வேண்டும். तो पहले का जो हृदय था वैसा हम लोग आज भी एक हृदय बना அதான் लेना சொன்னேன், चाहिए. முந்தின கற்பலை யார் உருவாக்குனானா? तो पहला पट्टिया का कौन बनाया? தேவன் உருவாக்கினார். परमेश्वर ने बनाया. அப்ப நம்முடைய இருதயம், हमारा जो हृदय है, முந்தின இருதயம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட இருதயத்தை போல இருக்கணும். पहला जो हृदय परमेश्वर बनाया वो हृदय के जैसा होना चाहिए. தேவனால் ஒரு மனுஷனுடைய இருதயம் உருவாக்கப்படும் பொழுது अगर परमेश्वर का जैसा हृदय एक मनुष्य को मिला तो அந்த மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டார்? वो मनुष्य कैसा बनाया गया? முதலில் அந்த மனிதனுடைய இருதயத்தை கர்த்தர் எப்படி உருவாக்கினார்? पहले मनुष्य का हृदय को कैसे बनाया? பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, सबोपदेशक उसका 7:29 7:29 में 29 சொல்லப்பட்டு இருக்கிறது, 29 वचन में कहा गया है இதோ यो தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். परमेश्वर मनुष्य को एक खरापन में उसने उसको बनाया. அவர்களும் अनेक உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். तो बहुत सारे बुरा रास्ते को लोग ने ढूंढ लिए. அப்போ மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்கினார்? तो मनुष्य का परमेश्वर बनाते समय कैसे बनाया? செம்மையானவனை தான் உருவாக்கினார். अच्छा मनुष्य के रूप में बनाया. அன்றைக்கு தேவன் உருவாக்கப்படும் பொழுது மனிதனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், तो उस दिन मनुष्य को बनाते समय उसका हृदय कैसा था? செம்மையான இருதயமாய் தான் இருந்தது. एक सीधा मन था. அதான் சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது संगीत 7वां अध्याय 10 वचन कहते हैं, தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், दाऊद इस तरह कहता है, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. तो सीधे मन वालों को बचाता है, वो डाल परमेश्वर के हाथ में है. அப்ப முந்தின கற்பலைகள் போல तो पहले जो पटिया जैसा, இன்னைக்கு நம்முடைய இருதயம் முந்தின இருதயத்தை போல மாறணும். तो हमारा हृदय है पहला हृदय के जैसा அந்த बनना முந்தின चाहिए. இருதயம் என்பது கர்த்தரால் உருவாக்கப்படும் பொழுது இருந்த இருதயம். तो पहला हृदय बोला तो परमेश्वर जो बनाया तभी वो हृदय था, वैसा होना அந்த चाहिए. இருதயம் செம்மையா இருந்தது. तो मन है वो सीधा मन था, அந்த இருதயத்துல பொல்லாப்பு இல்ல. उसमें बुराई नहीं था. ஆதாம் ஏவாளை உருவாக்கப்படும் பொழுது அவர்கள் இருதயத்தில் பொல்லாப்பு கிடையாது. देखो आदम और हव्वा को बनाते समय उनका हृदय में बुराई नहीं था. ஆனால் ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரும் பொழுது இருதயம் பொல்லாப்பாய் மாறிடுச்சு. तो आदम और हव्वा एदेन बगीचे से बाहर आते समय वो हृदय बुरा से बुरा. நோவாவின் நாட்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், नूह के दिन में परमेश्वर कहते समय ऐसा कहा, மனுஷனுடைய இருதயம் நித்தம் பொல்லாப்பாய் இருக்கிறது. मनुष्य का हृदय हर दिन बुरा था. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் உருவாக்கப்படும் பொழுது एक मनुष्य बनाए அவனை जाते समय பொல்லாதவனாய் ஆண்டவர் உருவாக்கவில்லை. एक बुरा मनुष्य के रूप में नहीं बनाया. அவனை ஒரு கொடூரமான மனுஷனாய் உருவாக்கவில்லை. क्रोध मनुष्य के रूप में नहीं बनाया. அவனை ஒரு பாவியாய் உருவாக்கவில்லை. उसको एक पापी के रूप में नहीं बनाया. அவனுடைய உள்ளம் சுத்தமாய் தான் இருந்தது. उसका मन और शुद्ध था. இப்ப பாருங்களேன், நம்ம சின்ன பிள்ளைங்களை எடுங்களேன். छोटे बच्चों को ले लो, சின்ன பிள்ளைங்க பாருங்க, छोटे बच्चों को देखते பொய் समय சொல்ல தெரியாது அந்த उनको பிள்ளைகளுக்கு. झूठ बोलने नहीं आती है, அந்த பிள்ளைகளுக்கு ஏமாற்ற தெரியாது. उनको धोखा देने नहीं आती है. சில சின்ன பிள்ளைகள்ட்ட நம்ம விளையாடுவோம். तो छोटे बच्चे हम कुछ समय खेलते हैं, அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவோம், இது மற்ற இன்னொரு பிள்ளைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒளிச்சு வைப்போம். देखो दूसरा बच्चे को नहीं जाना करके छुपा के रखते ஆனா हैं. இந்த சின்ன பிள்ளை என்னன்னு தெரியுமா? लेकिन छोटा बच्चा क्या करता அந்த है, பிள்ளை வந்து அதை தான் எடுத்து கொடுக்கும். तो बच्चा आते ही वही उठा के देता है. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு
பொய்னா என்னன்னு தெரியாது, तो बच्चों को झूठ बोले तो क्या समझ में नहीं எப்படி आता, ஒருவனை ஏமாற்றணும் தெரியாது. कैसा एक धोखा देना करके नहीं जानते, ஏன்னா அந்த பிள்ளையை உருவாக்கும் பொழுது கர்த்தர் செம்மையானவராய் உருவாக்குகிறார். क्योंकि वो बच्चों को बनाते समय परमेश्वर सीधे मन से बनाया. இன்றைக்கு நம்முடைய இருதயம் செம்மையாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. हमारा मन जो है सीधा मन होना चाहिए. அதான் சொன்னார், நீ முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த கற்பனையை உருவாக்கு. तो पहले का जो पट्टिया है वैसा एक पट्टिया को तो बना ले. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? तो परमेश्वर हमसे क्या चाहता है? நான் உன்னை உருவாக்கும் பொழுது நீ எப்படி சுத்த உள்ள இருதயமாய் இருந்ததோ, मैं तुम्हें जैसा जब बनाया तो कैसा शुद्ध मन वाले थे, எப்படி செம்மையான இருதயமாய் இருந்ததோ, कैसा सीधे मन वाले थे, ஒரு உண்மையுள்ள இருதயம் இருந்ததோ, सच्चा मन था, அந்த இருதயம் இன்னைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். तो वो मन आज परमेश्वर का बच्चा हमें चाहिए. அந்த இருதயத்தை எடுத்துக்கொண்டு நீ என்னிடத்தில் வர வேண்டும். वो मन को लेकर तू मेरे पास आना चाहिए. அதான் சங்கீதம் 51 அதிகாரத்தின் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது 51:10 भजन संहिता में देखते समय தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், दाऊद इस तरह कहता है, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்கப்பா, शुद्ध मन को मेरे अंदर रचा दीजिए, நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். एक स्थिर आत्मा नए सिरे से उत्पन्न करके कहा. தாவீதினுடைய இருதயம் செம்மையாய் தான் இருந்தது. दाऊद का जो मन है सीधा मन था. கர்த்தரே சாட்சி கொடுத்தார், परमेश्वर खुद स्वयं गवाही दिया, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்வார். वो मेरे हृदय के योग्य चीजों को करेगा. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவைகளை செய்யனா தாவீதுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? देखो परमेश्वर का हृदय के योग्य करना है तो दाऊद का हृदय कैसा होगा? அவன் நல்ல பெர்ஃபெக்ட்டாய் தான் வாழ்ந்தான், वो सीधा मन वाले बनकर जिया. ஆனால் அவனுடைய இருதயம் ஒரு நாள் மாறுபாடு அடைந்தது. देखिए एक दिन उसका मन फिर गया, அவனுடைய இருதயம் ஒரு நாள் பாவத்திற்குள் சென்றது. एक दिन उसका मन पाप के अंदर चला गया, பொல்லாத இருதயம் வந்தது. बुरा हृदय चीज ஆனால் अंदर आ அதை गई. கர்த்தர் உணர்த்தும் பொழுது तो उसको स्मरण देते समय தாவீது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், दाऊद ये जो प्रार्थना को चढ़ाता है, எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கப்பா, एक शुद्ध मन को मुझे சுத்த இருதயத்தை दीजिए, தாங்கப்பா. शुद्ध मन को मुझे நான் முன்னாடி दीजिए. சுத்தமா தான் இருந்தேன், मैं पहला शुद्ध था, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பொல்லாப்பு வந்துச்சு, लेकिन आज जरा बुराई आ गई, கொஞ்சம் கெட்ட பழக்கம் வந்துச்சு, थोड़ा बुरा आदत आ गई, கொஞ்சம் நான் தவறு செஞ்சுட்டேன், थोड़ा गलती कर दिया मैंने, என்னுடைய சுத்த இருதயத்தை மறுபடியும் சிருஷ்டிங்கப்பா. मेरा अंदर एक शुद्ध हृदय को रचा தேவ दीजिए. பிள்ளைகள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். परमेश्वर बच्चे से परमेश्वर यही चाहता है. கற்பனைகளை போல உடன்படிக்கையின் வாழ்க்கையில் வாழணுமா? जो पट्टिया का जैसा बाचा का जीवन बिताना है क्या? உங்களுடைய இருதயம் முதலாவது முந்தின இருதயமாய் மாற तो வேண்டும். आपका हृदय जो पहला हृदय जैसा बनना चाहिए. நம்முடைய இருதயம் இன்றைக்கு வேணா கேடும் திருக்குள்ளதுமாய் இருக்கலாம். तो हो सकता है हमारा हृदय हटीले और बुरा हो सकती है. எரேமியா 17 அதிகாரம் 9 வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. यिर्मयाह 17:9 इस तरह कहती है, இருதயம் வந்து திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. जो हृदय जो अधिक धोखा देने वाली होती है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் படைக்கும் பொழுது அப்படி இல்லை, देखो सृष्टि करते समय वैसा नहीं था, உருவாக்கும் பொழுது அப்படி இல்லை. जो बनाते समय वैसा नहीं था. அல்லேலூயா. हालेलुया. முந்தின கற்பனை ஆண்டவரால் உருவாக்கும் பொழுது நல்லதா இருந்தது, जो पहला जो पट्टिया थी जो परमेश्वर बनाते समय अच्छा ही था, ஆனா அந்த கற்பனை ஒரு நாள் உடைத்து எறிந்து விட்டார். लेकिन वो पट्टिया को एक दिन वो तोड़ के फेंक दिया. அநேகருடைய வாழ்க்கை அப்படிதாங்க. अनेक लोगों की जीवन वैसी है. ஆண்டவர் செம்மையானதா உருவாக்கினார், परमेश्वर खरा मन से बनाता है, நல்ல உண்மையிலோட உருவாக்கினார். अच्छा सीधे मन वाले से बनाता है. அநேக வழியில நம்முடைய இருதயத்தை நாம் உடைத்ததுனால, देखो कई सारे समय में उसका हृदय का मन थोड़ा है, அப்படி என்றால் உடன்படிக்கையை உடைத்ததுனால, तो उसका मतलब वाचा का थोड़ा, इसीलिए கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால परमेश्वर का आज्ञा पालन उल्लंघन किए, इसीलिए இன்னைக்கு நம்முடைய இருதயம் திருக்குள்ளதாய் மாறி आज இருக்கலாம். हमारा हृदय जो हटीला हृदय बन நம்முடைய गया, இருதயம் கேடுள்ளதாய் மாறி हमारा हृदय இருக்கலாம். बुरा चीजों से भर गई, நம்முடைய இருதயம் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாறி இருக்கலாம். हमारा हृदय जो परमेश्वर का अप्रिय हृदय बन गई. இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் மோசேட்ட சொல்றாரு, तो आज फिर से मूसा से परमेश्वर कहता है, மோசே மறுபடியும் நீ அந்த முந்தின கற்பனைக்கு ஒத்த கற்பனை உருவாக்கு. तो मूसा आज तू पहला जो पट्टिया थी वैसा पट्टिया आज बना. So, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறோம் என்றால், तो आज आप और मैं परमेश्वर को जो आज्ञा आवाज कान देते हैं, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம் தான், परमेश्वर हमारे से पूछने वाला एक ही चीज है, உன்னுடைய இருதயம் तेरा हृदय செம்மையாய் மாறட்டும், सीधा मन बनना चाहिए. உன்னுடைய இருதயம் உண்மையாய் மாறட்டும், तेरा जो हृदय है एक सच्चा हृदय உன்னுடைய होना चाहिए. இருதயம் பரிசுத்தமாய் மாறட்டும். तेरा हृदय पवित्र बनना चाहिए. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो हृदय में शुद्ध मन वाले धन्य है, அவர்களை தேவனை தரிசிக்க முடியும். वे ही परमेश्वर का दर्शन कर सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. So, நீங்க அப்படி சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. वैसा शुद्ध मन को मुझे दीजिए. எப்படி நீங்க என்ன எங்க அம்மாவுடைய கருவறையில உருவாக்கும் பொழுது என் இருதயம் இருந்ததோ, जैसा मेरा माँ के गोद में आप उत्पन्न करते समय मेरा हृदय कैसा था, அப்படியே என்னுடைய இருதயத்தை இன்னைக்கு உங்களுடைய சமூகத்துல உருவாக்குங்க. आज आपके समूह में वैसा हृदय बना दीजिए. ஆண்டவர்ட்ட அர்ப்பணிக்கணும். परमेश्वर को अर्पण करेंगे. தாவீதை போல கேட்கணும், दाऊद के जैसा पूछेंगे, ஈசோப்பினால என்ன கழுவுங்கப்பா, ईसोप से मुझे धो डालिए, என்ன சுத்திகரிங்கப்பா, मुझे शुद्ध कीजिए. எப்படியாவது என் இருதயம் இன்னைக்கு மாறட்டும். कैसा मेरा हृदय आज बदलना है. அல்லேலூயா. हालेलुया. கடைசி வரைக்கும் என் இருதயம் பொல்லாததா இருக்க கூடாது. आखिरी तक मेरा हृदय बुरा नहीं होना அந்த चाहिए. இருதயத்தை மாற்றுவதற்காய் தான் இயேசு கிறிஸ்து நமக்காய் வந்திருக்கிறார். वो हृदय को बदलने के लिए यीशु मसीह हमारे लिए आया है. மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். फिर से एक मौका
दिया है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மோசேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். उस दिन मूसा को मौका दिया। உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா, आंखों में अगर मुझे अनुग्रह मिली, உம்முடைய மகிமையை எனக்கு பார்க்க செய்யுங்கப்பா. आपकी महिमा को मुझे दिखाइए। ஆண்டவர் சொன்னார், ஓகே நீ வா. ठीक है परमेश्वर आ जा। வரும் பொழுது आते समय முந்தின பலகை கொத்த பலகை கொண்டு வா. நீ तो पहले जैसे पट्टिया थी वैसे पट्टिया को तो ला। ஹல்லேலூயா. हालेलुया। கிருபை கிடைச்சாலும் अनुग्रह मिला तो பலகையை கொண்டு தான் போணும். तो पट्टिया को लेकर ही जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு கிருபை கிடைச்சின்னு ஓடிர तो முடியாது. अनुग्रह मिला करके भाग नहीं जाना है। எதை உடைச்சி அதை கொண்டு தான் போகும், மறுபடியும் உருவாக்கிட்டு தான் போகணும். तो थोड़ा है उसको वापस बना के लेके जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। கிருபை இருக்கிறதுக்காண்டி तो अनुग्रह था इसीलिए। என் இருதயத்தை எப்படினாலும் ஆண்டவர்ட்ட கொண்டு போலாம் நினைக்க கூடாது. हृदय को कैसा परमेश्वर के सामने लेके जाऊंगा ऐसा। என்னுடைய இருதயம் சுத்தமாய் இருந்தால் மாத்திரமே என் தேவனை தரிசிக்க முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது. देखो मेरा हृदय शुद्ध रहेगा तो मैं परमेश्वर दर्शन करूंगा करके ऐसा भूलना जाना है। ஏனால் நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தெய்வம். क्योंकि हमारा परमेश्वर पवित्र परमेश्वर है। பரிசுத்தர்களே அவர்கள் தரிசிக்க முடியும். जो पवित्र लोग हैं उसका दर्शन कर सकते हैं। பரிசுத்தவான்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் पवित्र இருக்கிறார். लोगों के बीच में निवास करने वाला परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। செம்மையானவருடைய சங்கத்தில் வாசம் பண்ணுகிறவர் அவர். खरे मन वाले के संगति में निवास करता ஆனால் है। இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய இருதயத்தை முந்தின இருதயம் போல மாற்ற तो வேண்டும். पहला हमारा हृदय पहला हृदय के जैसा होना चाहिए। என்னுடைய இருதயம் சுத்தமாய் மாறட்டும் என்று ஒப்பு கொடுப்போம். मेरा हृदय शुद्ध बनना करके अर्पण करेंगे। இரண்டாவது இங்க சொல்கிறார், दूसरा நீ 2 கற்பலைகளை கொண்டு வர வேண்டும். 2 पट्टियों को ले आना है। ஹல்லேலூயா. हालेलुया। நீ உடைத்து போட்ட அந்த 2 கற்பலைகளை நீ கொண்டு வர வேண்டும். तो तोड़ डाला वो 2 पट्टियों को तो ले आना। ஏன் ஆண்டவர் 2 கற்பலைகளை கொடுத்தார், மறுபடியும் உருவாக்க சொன்னார்? क्यों परमेश्वर 2 पट्टियों को दिया वापस से बनाने के ஒரு लिए? மனுஷனுடைய வாழ்க்கையில 2 வாழ்க்கை எப்பொழுதுமே एक இருக்கிறது. मनुष्य के जीवन में 2 जीवन कभी भी होती है। ஒன்று மாம்சீக வாழ்க்கையும் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் एक இருக்கிறது. तो शारीरिक तौर में एक जीवन होती है और आत्मिक तौर में एक जीवन होती நம்முடைய है। சரீரத்திற்குள் பார்க்கும் பொழுது हमारे शरीर के अंदर देखते समय 3 காரியம் இருக்கிறது. 3 चीजें हैं। ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். एक रूह, आत्मा और शरीर है। இதுல ஆத்மா தான் வாழ்க்கை. जो आत्मा जो है वो जो जीवन है। இந்த ஆத்மா தான் நியாயத்திற்கு முன்பாக நிற்க போகிறது. ये जो आत्मा है वो जो न्याय के दिनों में जाके खड़े हो। ஆனால் இந்த ஆத்மாவானது ये आत्मा है ஆவியாகிய தேவனையும் பிரியப்படுத்த முடியும், तो जो रूह है वो परमेश्वर को जो प्रिय कर सकती है, சரீரமாகிய அந்த மாம்சத்தையும் பிரியப்படுத்த முடியும். शारीरिक तौर में उसको भी प्रिय कर सकती है। அத 2 கற்பலை நீ கொண்டு வா அப்படிங்கிறார். 2 पट्टियों को तो ला करके कहता அப்பனா है। உன்னுடைய ஆத்மா இருக்கிறது, உன்னுடைய இருதயம் இருக்கிறதே, इसमें आत्मा जो हृदय है அந்த இருதயம் ஆவிக்காண்டி வாழும், तो हृदय जो रूह के लिए भी जीती है, அதே வேளையில் சரீரத்திற்காக வாழுகிறது. तो उसी में शरीर के लिए भी जीती है। அதனால அந்த 2ஐயும் நீ கொண்டு வந்துரு. इसलिए तो उन दोनों को तुला। அப்ப தேவ சமூகத்தில் போகும் பொழுது परमेश्वर समूह में जाते समय என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல வேண்டும், आत्मिक जीवन को भी लेकर जाना है, அப்படியே என்னுடைய சரீர வாழ்க்கையும் கொண்டு செல்ல வேண்டும், साथ में वो शारीरिक जीवन को भी लेकर जाना என்னுடைய है, ஆவிக்குரிய ஜீவனையும் நான் கொண்டு செல்ல வேண்டும், फिर आत्मिक जीवन को भी लेकर जाना है, அப்படியே என்னுடைய உலக வாழ்க்கையும் நான் கொண்டு செல்ல तो வேண்டும். वैसे मेरा दुनिया के जीवन को भी लेकर जाना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு வருகிற தேவ பிள்ளைகள் அப்படிதான் வர வேண்டும். परमेश्वर समूह में आने वाले परमेश्वर बच्चे वैसे आना है। என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை தனியானது, तो मेरा दुनिया का जीवन अलग है, என்னுடைய மாம்சீகமான வாழ்க்கை தனியானது, मानसिक तौर के जीवन है वो अलग है, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தனி என்று சொல்ல முடியாது. मेरा आत्मिक जीवन अलग करके कह नहीं सकते। ஏன்னா இது எல்லாமே உள்ளதான் ஒண்ணாதான் அடங்கி இருக்கிறது. ये सब कुछ एक ही अंदर एक ही चीज में बैठा இந்த है। வாழ்க்கையானது பாருங்க, ये जीवन है देखो, நம்ம மாம்சீகத்துல தான் வாழ்றோம், हम शारीरिक मानसिक रूप में जीते ஆனா हैं, நம்ம மாம்சத்துக்கு விட்டுப்பட இல்ல. लेकिन देह का अंदर नहीं है। வசனம் அப்படி சொல்லுகிறது. वचन वैसे कहती நாம் है, மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்தாலும் हम देह में रहते फिर भी நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. हम जो देह के लिए उधार नहीं है। ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனம் அப்படி சொல்லுகிறது. रोमियो 8वां अध्याय 12 और 13 वचन इस तरह कहती है, நம்ம மாம்சத்திற்குரியவர்கள் தான், हम शारीरिक जीवन के மாம்சத்துல लिए தான் வாழுகிறோம். हम शारीरिक जीवन में जीते ஆனால் हैं, फिर भी நாம் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு हम शारीरिक जीवन जीने के लिए மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. हम जो कर्जदार मानसिक तौर जीवन के लिए कर्जदार नहीं है। சில பேர் சொல்லுவாங்க, कुछ लोग कहते हैं எப்ப நம்ம சரீரத்துல தானே இருக்கோம், तो हम तो शरीर में है ना, அதனால சரீரத்தின் அத்தனை ஆசை இச்சைகளை அனுபவிக்கணும். तो शरीर के सारे आशा और इच्छा को अनुभव करना है। மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்தாலும் तो आज देह के होंगे तो வசனம் சொல்லுகிறது, நீ மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. तू देह के लिए तो कर्जदार नहीं है, ஏன்னா கடனாளி தான் திருப்பி கொடுக்கணும். तो कर्जदार है उसे उसको ही वापस देना है। அல்லேலூயா. புரியுதா? समझ में आती நம்ம யார்கிட்டயாவது ஒரு கடன் வாங்கினா தான் हम किसी के पास कर्ज लेते हैं திருப்பி तो அதை கொடுத்தாகணும். वापस देना पड़ेगा। இப்ப நான் மாம்சத்துல வாழுகிறேன் என்பதற்காக तो मैं देह में जीता हूं, நான் इसीलिए மாம்சத்துக்கு கடனாளி கிடையாது. हम देह के लिए कर्जदार नहीं அப்படினா है। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? நான் சரீரத்தில் வாழுகிறேன் என்பதற்காக मैं शरीर में जीता इसीलिए, என்னுடைய சரீர இச்சைகளுக்காக நான் வாழக்கூடாது. मैं शरीर के जो आशा है अभिलाषा है उसको என்னுடைய नहीं जीना है। சரீர ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்காக நான் வாழக்கூடாது. मेरे शरीर के अभिलाषा तृप्त करने के लिए नहीं जीना है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். तो अगर शारीरिक तौर में आप जीएंगे तो आप मर जाएंगे। ஆனா அதே வேளையில நீங்கள் ஆவியின்படி இதுதான் நீங்க படிச்சா பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டு तो இருக்கிறது. उसी समय
समय में आप आत्मिक जीवन बिताएंगे तो आप जिएंगे करके कहता है। ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். तो आत्मा से शरीर की जो अभिलाषा है उसे मिटाएंगे तो आप जिएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த வாழ்க்கையானது சரீரபிரகாரமான வாழ்க்கைதான். ये जो जीवन है हमारे देह का जीवन है, ஆனால் இதை என்னுடைய ஆவியினால நான் அழித்திருக்க வேண்டும். तो ये जो आत्मा से मैं इसको मिटा लेना चाहिए। ஆவியினாலே என்னுடைய மாம்சீகத்தை நான் அகற்றி இருக்க வேண்டும். तो जो आत्मा से ये जो शरीर है उसका अभिलाषा को मिटा देना அத चाहिए। மோசே சொல்ல நீ ரெண்டு கற்பலகளை எடுத்துக்கொண்டு வா. इसलिए मूसा को देखा था तो दो पट्टियां அப்ப बोला। நாம் எப்பொழுதுமே தேவ சமூகத்திற்கு போகும்பொழுது हम घर से परमेश्वर समूह में जाते हैं, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோடு தேவ சமூகத்திற்கு போறேனோ आत्मिक जीवन के लिए कितना मुख्य तो देके मैं जाता हूँ, அப்படியே என்னுடைய சரீர வாழ்க்கைக்குரிய இம்பார்ட்டன்ஸ் அங்கதான் கொண்டு போகணும். तो मेरे शारीरिक जीवन में भी वो मुख्यता उधर लेके जाना है। என்னுடைய உலக பிரகார வாழ்க்கைக்குரிய இம்பார்ட்டன்ஸும் தேவ சமூகத்திலிருந்து தான் வரணும். मेरा दुनियादारी का जीवन है उसका परमेश्वर समूह में एक मुख्यता होना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஏன்னா अनेகருடைய வாழ்க்கையில तो कई सारे लोगों की जीवन में ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கத்திற்காக தேவ சமூகத்திற்கு போறோம். तो आत्मिक जीवन के लिए बढ़ोतरी के लिए परमेश्वर समूह में जाते हैं, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தேவ சமூகத்திற்கு போறோம். आत्मिक जीवन की बढ़ोतरी के लिए परमेश्वर समूह में जाते हैं। ஆனா அதே வேளையில் तो उसी समय में இந்த உலக வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கு நாம் தேவனை சார்ந்து இருப்பதில்லை. दुनिया के जीवन के जो बढ़ोतरी है उसे परमेश्वर से सहायता लेना चाहिए। அது என்னுடைய மனம் போன போக்குல நான் வாழணும். उसे मनमानी के जीवन में जीना என் है, மனம் போன போக்குல நான் சம்பாதிக்கணும். तो मनमानी जीवन में उसको मेरा कमाना है, அப்படி அல்ல. ऐसा नहीं। இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற ரெண்டு வித வாழ்க்கைக்கும் நீங்க தேவனை தான் சார்ந்து இருக்க வேண்டும். देखो दुनिया में दो तरह की जीवन बिताते हैं, दोनों के लिए परमेश्वर की सहायता लेना है। ஹல்லேலூயா हालेलुया। அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல तो मत्ती 6वां अध्याय 24वां वचन இயேசு में கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறார், यीशु मसीह इस तरह कहता है, நீங்கள் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. आप दो मालिक के लिए काम करने किसी से नहीं होगा। ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், एक को प्यार प्रेम रखकर दूसरे को नफरत करेंगे, அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். एक को थाम लेगा एक को तुच्छ जानेगा। அப்படியே தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. वैसे ही परमेश्वर और दुनिया के चीजों के लिए सेवा करना आपसे नहीं होगा। நீங்க என்ன சொல்லுகிறது? इधर क्या कहते हैं, ரெண்டு ஊழியம் நீங்க ரெண்டு பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது. आप दो स्वामी के लिए काम नहीं कर सकते। ஒண்ணே அவனை பகைப்பீங்க இல்ல தேவனை பகைப்பீங்க. एक तो आप उसको नफरत करेंगे, नहीं तो परमेश्वर नफरत करेंगे। ஒண்ணே அவனை அசட்டை பண்ணுவீங்க இல்ல தேவனை அசட்டை பண்ணுவீங்க. एक तो उसको तुच्छ जानेंगे, एक तो परमेश्वर को तुच्छ जानेंगे। ஏதாவது ஒண்ணு செஞ்சு தான் ஆகணும். कोई ना कोई तो करके ही होना है। அப்படியே वैसे ही அங்க சொல்லுகிறது, उधर कहती है தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. परमेश्वर और दुनिया के धन है उसका सेवा करने से आपसे नहीं होगा। அல்லேலூயா हालेलुया। அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்? आप क्या करना है? हम தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, परमेश्वर को सेवा नहीं कर सकते, உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. दुनिया के धन को सेवा नहीं कर நான் இந்த सकते। உலகத்துல வாழ்வதற்கு वे दुनिया में जीने के लिए உலக பொருளுக்கு நான் ஊழியம் செஞ்சு தான் ஆகணும். दुनिया के जो धन है उसका सेवा करना ही पड़ेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்பதான் வாழ முடியும். वैसे जी सकते हैं। ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. तो परमेश्वर और दुनिया के धन को सेवा नहीं कर सकता। இது உலகத்தில் செய்கிற வேலையை குறிப்பிடவில்லை. ये दुनिया में करने वाले काम के बारे में नहीं कहा, அந்த உலகத்தில் இருக்கிற பொருளுக்காய் உன்னை அடிமைப்படுத்துகிறதை குறிக்கிறதுங்க. ये दुनिया के चीजों को तो गुलाम बनाता है उसको बताती है। அநேக வேளையில कई सारे समय में உலக பொருளுக்காக தேவனை அசட்டை பண்றோம். நம்ம दुनिया के चीजों के लिए परमेश्वर को तुच्छ जानते हैं, ஆராதனை அசட்டை பண்றோம். आराधना को तुच्छ जानते हैं। எனக்கு வேலைக்கு போகணும் பிரதர், आज काम पे जाना ब्रदर, அதனால இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது. इसलिए मैं आराधना में आज आ नहीं सकता हूं। அதத்தான் ஆண்டவர் சொன்னாரு, उसी को परमेश्वर कहता நீ है ரெண்டுக்கும் तो दोनों ஊழியம் செய்ய को முடியாது. सेवा नहीं कर सकता। அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, क्या करना है? தேவனுக்கு நீ முன்னுரிமை கொடு. तो परमेश्वर का मुख्यता देना है। அதே வேளையில் उसी समय में உலக பொருளை தேவனை சார்ந்து வைக்க வேண்டும். तो दुनिया के चीजें परमेश्वर के संगति में रखना चाहिए। அல்லேலூயா हालेलुया। அத ஆண்டவர் சொன்னார், इसीलिए परमेश्वर ने कहा இந்த உலக பொருட்களினால் கூட நீங்க ஆத்துமாவை சம்பாதிக்க முடியும். तो ये दुनिया के चीजों से आप प्राणों को कमा सकते हैं। அல்லேலூயா हालेलुया। அப்ப இந்த உலக பொருட்கள் கூட ये जो दुनिया की वस्तुएं हैं தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், தேவனுக்காய் இருக்க तो வேண்டும். परमेश्वर का होना चाहिए, परमेश्वर का जो सहायता होना चाहिए। அதனால நீ ரெண்டையும் தேவ சமூகத்துல வைத்து கொண்டு வர வேண்டும். दोनों चीजों को परमेश्वर समूह में रख कर जाना है। எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் आत्मिक जीवन और शारीरिक நீங்க दुनिया की தேவ जीवन சமூகத்தில் வைக்கும் பொழுது परमेश्वर समूह में रखते समय அது ஒரு ஸ்டேபிளா இருக்கும். वो எப்போதுமே एक स्थिर होगा, இல்ல அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் அசைவு ஏற்படுத்தும். नहीं तो एक ऊपर नीचे हो जाती है। ஏதாவது ஒன்றை நம்ம பிரியப்படுத்தாம முடியாம போயிரும். तो एक को हम प्रिय कर नहीं सकते। ஆனா அது ரெண்டையும் தேவ சமூகத்துல வைத்து दोनों को परमेश्वर समूह में रखते समय அப்பா நான் இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையும் உங்க சித்தத்தின்படி இருக்க வேண்டும். दुनिया के में जीने वाला जीवन भी आपका इच्छा के अनुसार होना அதே चाहिए। வேளையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உம்முடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும். तेरा आत्मिक जीवन भी
भी आपका इच्छा का अनुसार होना என்று चाहिए। தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ऐसा परमेश्वर समूह में अर्पण करते நாம் समय அதை ஒரு நல்ல ஒரு லெவல்ல ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போக एक முடியும். बराबरी में ले जा सकते हैं। அல்லேலூயா. ஏன் அப்படினா क्यों बोले तो மாம்சம் ஆவிக்கு விரோதம், ஆவி மாம்சத்துக்கு போராடும். जो देह आत्मा के विरुद्ध, आत्मा देह का विरुद्ध लड़ाई करती கலாத்தியர் है। 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. गलतियों 5वां अध्याय 17वां वचन इस तरह இது कहती ரெண்டுமே है। போராடிக்கிட்டு தான் இருக்கும். दोनों संघर्ष करते ஆனால் रहते हैं। இதன் நடுவுல इसका बीच में நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது परमेश्वर के सहायता लेते समय நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நாம் வெளியே வந்துட முடியும். निश्चय ये जो झगड़ा है इससे बाहर आ जाएंगे। அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படினா तो क्या करना है? நான் வாழ்ற இந்த உலக வாழ்க்கையா இருக்கட்டும், तो मैं जीने वाला दुनिया का जीवन होने दो, இந்த உலகத்தில் வாழ்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையா दुनिया இருக்கட்டும், में जीने वाला आत्मिक जीवन होने இந்த दो। ரெண்டையும் நான் தேவ சமூகத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். देखो दोनों चीजों को परमेश्वर समूह से आरंभ करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எதை செய்தாலும் कुछ भी करे तो தேவ சமூகத்துல கேட்டு செய்வது ரொம்ப நல்லது. परमेश्वर समूह में पूछ के करना बहुत अच्छा है। அது ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், உலக காரியமா वो இருக்கட்டும், आत्मिक जीवन होने दो, दुनिया का चीजें होने அத ரெண்டு கற்பனைகளை கொண்டு வா. दो। इसलिए 2 फटिया को दुला। ஓகே. மூன்றாவதாக तीसरा ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ இந்த கற்பனைகளை இழைத்து கொண்டு வர तो வேண்டும். जो फटिया है इसको गढ़ कर लेके आना। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் இதே சம்பவத்தை यही संभव को உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் 1 5 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது व्यवस्था 10वां अध्याय 1 से 5 से देखते समय ரெண்டு ஒரே சம்பவம் தான். दोनों भी एक ही संभव है। அங்கே ஆண்டவர் சொல்றார், இதே மாதிரி நீ முந்தினவில் ஒத்த ரெண்டு கற்பனைகளை तीसरे कहता पहले पटिया के समान पत्थर की 2 और पटिया गढ़ ले, வெட்டி கொண்டு மலையின் மேல் ஏறி என்னிடத்தில் வா. गढ़ ले और पहाड़ पर मेरे पास आ। ஒரு வார்த்தை மட்டும் தமிழ்ல வித்தியாசமா இருக்கும். एक जो शब्द है तमिल में अलग रहती है। அல்லேலூயா. हालेलुया। நாங்க யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது निर्गमन 34वां अध्याय में देखते நீ समय இழைத்து கொண்டு வான்னு இருக்கிறது. तू गढ़ कर लेके आकर के है। ஆனா அதே வேளையில் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது व्यवस्था 10वां अध्याय में देखते நீ समय அந்த கற்பனைகளை வெட்டி கொண்டு வான்னு जो இருக்கும். पटिया को काट कर ला करके है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய இருதயமானது हमारा हृदय जो है இந்த ரெண்டு அனுபவம் நமக்கு தேவைப்படுகிறது. दोनों अनुभव हमें चाहिए। ஒன்று एक வெட்டுகிற அனுபவம் தேவைப்படுகிறது, काटने वाला अनुभव चाहिए, அதே வேளையில் இழைக்கிற அனுபவம் தேவைப்படுகிறது. बनाना उसे गढ़ लेना अनुभव भी चाहिए। அப்பதான் தேவ சமூக தேவன் அதுல எழுத முடியும். तभी जाकर परमेश्वर उसमें लिख सकता है। அப்பதான் அது உடன்படிக்கையின் கற்பனையாய் மாற முடியும். तभी वाचा का जो पट्टिया बन सकती है। வெட்டப்படுகிற அனுபவம் என்றால் என்ன? तो गढ़ने वाला अनुभव बोले तो क्या? வெட்டப்படுகிற அனுபவம் என்றால் तो गढ़ने वाला अनुभव बोले तो ஒட்டி இருக்கிற ஒன்றை பிரிப்பது. एक चिपका हुआ एक चीज को निकालना। ஏதோ ஒரு இடத்துல அது ஒட்டி இருக்கிறது, किसी न किसी जगह पर चिपका हुआ அல்லது है। ஏதோ ஒரு இடத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, किधर तो वो बढ़ रहा है, ஏதோ ஒரு இடத்தில் இணைந்து இருக்கிறது, किधर तो मिला हुआ है, जुड़ा हुआ பிரிக்கவே है, முடியாத ஒரு காரியம். अलग नहीं कर सकते वैसा एक चीज है। ஆனால் அதை வெட்டினா பிரிஞ்சிரும். तो ऐसा काटते समय अलग हो जाती है। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்புறம் அந்த கற்பனைகளை நீ வெட்டி கொண்டு வா என்று சொல்லுகிறார். पट्टिया को तो काट कर ला करके कहती அப்ப है। நம்முடைய வாழ்க்கையில பிரித்தல் என்கிற ஒரு அனுபவம் தேவை. तो हमारे जीवन में अलग किया जाना के अनुभव होना चाहिए। விசேஷமாக நம்முடைய இருதயமானது பிரிந்திருக்க வேண்டும். तो विशेष रूप में हृदय अलग होना चाहिए। இந்த பிரிக்கிற சம்பவத்தை ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டார். तो जो अलग करने का जो अनुभव है परमेश्वर ने उत्पत्ति पहला अध्याय से शुरू कर दिया। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तो उत्पत्ति 1:4 में देखते இந்த समय உலகத்தை உருவாக்கும் பொழுது इस दुनिया को बनाते समय அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? क्या किया? எல்லாமே இருளா இருக்கு, सब कुछ अंधेरा है, எங்க பார்த்தாலும் ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு. किधर भी जाएगा तो अंधेरा अंधेरा ही ஆண்டவர் है। செய்த காரியம் என்ன அப்படின்னா परमेश्वर क्या किया? வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். उजियाला और अंधेरे अंधेरा से अलग किया। வெளிச்சம் இருளோடு இணைந்து இருக்க கூடாது. तो जो उजियाला है अंधेरे से मिला नहीं रहना அப்படி चाहिए। இணைந்து இருந்தால் வெளிச்சம் தெரியாது, இருள் மட்டும் தான் தெரியும். देखो ऐसा मिला रहेगा तो जो रोशनी नहीं दिखेगी अंधेरे ही होगी। அப்படியே நம்முடைய இருதயமும் கூட वैसे हमारा हृदय भी வெளிச்சத்தோடு இருக்கு, சில வேளையில இருளோடு இருக்கு. कुछ समय उजाला के साथ है, कुछ समय अंधेरे के साथ है। இதனால என்ன தெரியுது அப்படின்னா इसमें से क्या मालूम पड़ता है? என்னுடைய வெளிச்சத்தின் கிரியைகள் கூட இருளின் கிரியைகளால் மறைக்கப்படுகிறது. मेरा जो उजाला का जो क्रिया है वो अंधेरे का क्रिया से छुपा जाता है। அல்லேலூயா. 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 வெட்கமான அந்தரங்க கிரியைகளை நாம் ஒழிக்க வேண்டுமா? जो लज्जित जो अंधकार की क्रिया को हम नाश करना है। அப்படி ஒழிக்கல அப்படின்னா जब निकालते समय வெளியரங்கமான கிரியைகள் கூட அங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். बाहर दिखने वाली जो क्रिया है उधर अंगीकार नहीं किया नहीं जाता। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எப்பொழுதுமே வெளிச்சமும் இருளும் பிரிந்து தான் இருக்கணும். कभी भी उजाला और अंधेरा अलग होके रहना है। அப்படியே நம்முடைய இருதயம் வந்து वैसे हमारा हृदय भी நம்ம இருதயம் எங்க இருக்கிறதோ அங்க இருந்து வெளிச்சத்திற்காக பிரித்து தான் கொண்டு வர हमारा வேண்டும். हृदय किधर है उधर से उजाला के लिए लेके आना पड़ेगा। அதே போல அங்க பாருங்க, वैसे ही देखो 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது छठवां वचन को देखते समय ஆதியாகமம் 1:6ல उत्पत्ति 1:6 में
ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தாராம். जल से जल को अलग किया. அல்லேலூயா. हालेलुया. ஜலம் ஒண்ணா தான் இருக்கு. जल एक ही ஆனா ஆண்டவர் சொல்றார் ஜலத்தினின்று ஜலம் பிரிக்கட்டும். परमेश्वर ने कहा जल से जल दो भाग. ஏன்னா இந்த ஜலம் பிரிஞ்சாதான் जब ये जल दो भाग होगी तो ஆகாய விரிவு உண்டாக்க முடியும். जो आकाश बन सकती है. அல்லேலூயா. हालेलुया. ஆகாய விரிவு உண்டாக்க முடியும். आकाश बन सकती है. அப்ப ஒரு ஜலம் பிரிக்கப்பட்டு எங்க போகிறது? एक जल अलग किया करके किधर जाती है? ஆகாய விரிவுக்கு போகிறது. आकाश में जाती है. அப்பனா ஒரு மேலான வாழ்க்கையை கடந்து போகிறது. एक ऊपरी जीवन के लिए चली जाती है. அப்படிதான் இந்த உலகமும் கூட இந்த ஜலம் என்பது உலக மனிதர்களை குறிக்கிறது. देखिए जल बोले तो पृथ्वी के मनुष्यों को बताती है. அப்ப இந்த உலக மனிதர்களிடமிருந்து दुनिया के मनुष्य से இந்த ஆவிக்குரிய மனிதர்கள் பிரிக்கப்பட வேண்டும். आत्मिक मनुष्य अलग किया जाना है. அப்படி பிரிக்கப்பட்டால் மாத்திரமே वैसे अलग करते ही நீங்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல நீங்கள் நட்சத்திரங்களை போல ஒளி வீச முடியும். तभी आकाश में एक उजाला बनकर तारे के समान आप प्रकाश हो सकते அப்பதான் அந்த हैं. மேலான வாழ்க்கையை நீங்க வாழ முடியும். तभी जाकर ऊपरी जीवन आप जी सकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இந்த பிரிக்கப்படுகிற அனுபவம் இல்லாத பட்சத்தில் अगर अलग किए जाने का अनुभव नहीं हो நீங்கள் तो அந்த மேலான வாழ்க்கை வாழ முடியாது. तब ऊपरी जीवन ऊंचा जीवन नहीं जी सकते. ஆண்டவர் அதை தான் ஒவ்வொன்றே பிரிக்கிறார். इसीलिए परमेश्वर एक एक करके अलग करता है. இப்படி பிரித்து தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அந்த செய்து சரிப்படுத்துறதை பார்க்க முடிகிறது. देखो ऐसा अलग करके परमेश्वर हर चीजों को सीधा करता है. அதான் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां वचन इसलिए कहती है ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கு பிரிவு உண்டாக்கினாராம். तो आकाश के मंडल के ऊपर रहने वाले जो जल है उसका अलग कर दिया. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த பிரித்தல் என்பது தேவ பிள்ளைகளுக்கு உடைய வாழ்க்கையில மிக அவசியம். देखो अलग किए जाना परमेश्वर बच्चे को लोग के जीवन में एक मुख्य चीज है. ஒன்று இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு பிரிந்து வாங்க. एक अंधियारा से उजाला में आइए. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கலாம்னு சொல்லுகிறார். तो इसलिए परमेश्वर ने कहा अंधेरे में रहने वाले जो लोग हैं बड़ा उजाला को देखेंगे करके. இரண்டாவது இந்த உலக மக்களிலிருந்து ஆவிக்குரிய மக்கள் பிரிந்து இருக்க देखो வேண்டும். दुनिया के लोगों से आत्मिक लोग अलग होकर रहना चाहिए. அப்படி பிரிந்து இருக்கும் பொழுதுதான் நீங்கள் வானத்திற்குரியவர்களாய் வாழ முடியும். तो ऐसा अलग होकर रहते समय आप आकाश की स्वर्ग के लोग बन सकते हैं. அப்போ நம்முடைய இருதயம் இருளுக்கும் பிரிந்திருக்க வேண்டும். तो हमारा हृदय जो अंधियारा से भी अलग होकर रहना चाहिए. உலக மனிதருக்கும் பிரிந்திருக்க दुनिया வேண்டும். का मनुष्य से भी अलग होकर रहना அத चाहिए. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा कोरिन्थियों 6वां अध्याय 10वां 15वां वचन को देखिए. அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். तो उनका बीच में से अलग होकर अशुद्ध चीजों को मत छुओ. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போகணும். उनका बीच से अलग होकर जाना है. அவர்கள் நடுவில் இருந்துட்டே நான் சுத்தமா வாழ நினைக்க तो கூடாது. उनका बीच में रहकर मैं शुद्ध जीवूंगा ऐसा नहीं கொஞ்சம் कहना பிரிந்து है. போய் தான் அசுத்தத்தை தொடக்கூடாதா. अलग होकर जाकर अशुद्ध को नहीं छूना है. இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா तो वचन को देखते समय ரெண்டு காரியம் நல்ல தியானிக்கணும். ஆக்சுவலி और दो चीजों का अध्ययन करने का. ஒன்று एक அவர்கள் நடுவில் இருந்து பிரிய வேண்டும். उनका बीच में से निकल के अलग होना है. அவர்கள் நடுவிலே இருந்துகிட்டே இருக்க கூடாது. उनका बीच में रहना नहीं चाहिए. யோசேப்பு எப்படி அந்த அறையிலிருந்து வெளியே ஓடி போனான், जैसा जो यूसुफ जो कमरे से बाहर भाग के गया அதே மாதிரி பிரிந்து ஓடணும். वैसे अलग होके भागना है. உள்ளே இருந்துட்டு நான் பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லக்கூடாது. तो अंदर ही रहकर मैं पवित्र जीऊंगा करके नहीं कह सकते. பிரிக்கப்பட வேண்டியதில் பிரிந்து ஓடித்தான் ஆகணும். अलग होके जाने के जगह पर अलग होके जाना இரண்டாவது है. வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन कहती है பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். अलग होकर अशुद्ध चीजों को मत छुओ. ஏன்னா சில பேர் பிரிந்து போனாலும் அசுத்தத்தோட தான் இருக்காங்க. क्योंकि कुछ लोग अलग होके जाने के बाद भी अशुद्ध में जीते பிரிந்து हैं. போயிட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. तो अलग होके गया सिर्फ बताना नहीं பிரிந்து चाहिए. போனாலும் அசுத்தமாய் வாழக்கூடாது. तो अलग होके जाने के बाद भी अशुद्ध जीवन नहीं அசுத்தத்தை बिताना है. தொடக்கூடாது. अशुद्ध चीजों को नहीं छूना है. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग எகிப்திலிருந்து பிரிந்து வெளியே வந்துட்டாங்க. मिस्र से अलग होके बाहर आ गए. ஆனா வனாந்தரத்துல வந்து சொல்றாங்க எகிப்துல தான் நாங்க கொம்மட்டி காயில சாப்பிட்டாங்க. लेकिन वो लोग कहते हैं मैं हम उधर ही मिस्र में जाकर फल अच्छा அங்க खाए. எனக்கு நல்ல இறைச்சி கிடைச்சது அப்படிங்காங்க. अच्छा उधर मटन मिला करके அப்ப खाए. என்ன பிரிஞ்சு வந்தவங்களுக்கு तो अलग होके आने लोगों को அந்த நினைவை விட மனசு இல்லை. सोच को छोड़ने में कुछ இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கிறது. बहुत सारे जो परमेश्वर बच्चों के जीवन में वही है. புரிஞ்சிட்டாங்க, अलग हो गए. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, बपतिस्मा ले लिए, அபிஷேகம் பெற்றாச்சு, अभिषेक पा लिए, கர்த்தருக்காய் வாழ்றேன்னு சொல்லுவாங்க, परमेश्वर के जिएंगे करके कहते हैं, ஆராதிப்பாங்க. आराधना करते हैं. ஆனாலும் लेकिन அசுத்தத்தை தொடாம இருக்க முடியல. अशुद्ध को छुए बिना नहीं रह सकते. அசுத்தத்தோடு வாழாம இருக்க முடியல. अशुद्ध के साथ जिए बिना नहीं रह ஆண்டு சொல்ல सकते. நீ பிரிந்து வருவது மாத்திரம் முக்கியம் அல்ல, तो अलग होके आना ही सिर्फ मुख्य नहीं है. அசுத்தத்தை தொடாம இருக்குது ரொம்ப முக்கியம். अशुद्ध को भी नहीं छूना वो मुख्य है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ இந்த கற்பலையை வெட்டி கொண்டு வரப்படுகிறது. जो पटिया काट कर लेके आते இது हैं, இருந்த மலையிலிருந்து அது வெட்டப்படுகிறது. जो रहा जो पहाड़ है पर्वत है उसे काट कर लेके आए. அப்படியே நம்முடைய இருதயம் முதலாவது வெட்டப்பட வேண்டும். वैसा हमारा हृदय पहला काटा जाना है. அதான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इसलिए नीति वचन 23वां अध्याय 26वां वचन को देखते ஆண்டு हैं. சொல்றார், நீ உன் இருதயத்தை எனக்கு தா. तो परमेश्वर कहता है तेरा हृदय को तू मुझे दे. ஹல்லேலூயா. हालेलुया. அதை மட்டும் பிரிச்சு என்கிட்ட தந்துரு. उसे अलग करके मेरे पास दे दे. ஹல்லேலூயா. மத்தெல்லாம் நீயே வச்சுக்க. सब कुछ तू रख ले. மத்தெல்லாம் போட்டும். सब कुछ तू रख ले. இந்த மாம்ச சரிமானது இந்த மண்ணுக்கே போகட்டும். ये देह जो है मिट्टी से मिलने दे. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் இருதயம் ஆண்டவருக்கு வேண்டும். लेकिन हृदय परमेश्वर को चाहिए. அந்த இருதயம் ஆண்டவருக்காக பிரிக்கப்பட வேண்டும். तो जो हृदय परमेश्वर अलग किए जाना है. ஓகே, இப்போ இந்த வெட்டப்படுகிறது என்பது பிரிக்கப்படுதல்னு சொன்னோம். तो
काटा जाना बोला तो अलग किए जाना कहते हैं। இங்க நம்ம பார்க்கிறோம். हम देखते हैं அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அங்கு இளைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். उसको कहते हैं बना कर लेके आ। அப்படி என்றால் என்ன அப்படினா तब बोला तो क्या இது ரெண்டும் நடந்துதான் கேட்டா நடந்தது. ये दोनों हुआ क्या अगर पूछा तो दोनों हुआ। முதலாவதாக ஒரு கல்லை அந்த மலையிலிருந்து வெட்டுகிறார். पहले एक जो पत्थर को पहाड़ से काटते हैं, அதை வெட்டின உடனே काटने के बाद அப்படியே இவர் எதிர்பார்த்த சேஃப்ல வராது. तभी वो जो चाहते हैं वो जो रूप में नहीं आती है। அது என்ன கோலத்துல இருக்குன்னு அந்த உடைச்சவங்களுக்கு தான் தெரியும். क्या रूप में रहती है तोड़ने वाले जानते हैं। ஹalleluya. நம்ம ஊர் சைடுல அந்த கல் கோரி போய் பாத்தீங்க அப்படினா हमारे गांव के जो कल जो पत्थर की कोरी में जाके देखेंगे तो வெடி வச்சு தகர்ப்பாங்க. तो बम रखे उसको तोड़ते हैं। ஒவ்வொரு கல்லும் வித்தியாசமா போய் விழும். हर एक पत्थर भिन्न रूपी के ஆனா அதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவாங்க, அதை ஷேப் பண்ணுவாங்க. उसके बाद उसको क्या करते हैं, रूप देते हैं। சோ அப்படிதான் இந்த முதலாவது வெட்டப்படுகிறது. इसीलिए तो पहला काटा जाना है। வெட்டப்படும் பொழுது काटने के बाद அதற்கு ஒரு ஷேப் இல்ல, ஒரு உருவம் இருந்திருக்காது. एक रूप नहीं रहती। ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், परमेश्वर क्या कहता है, முந்தின கற்பனைகளுக்கு ஒத்த கற்பனைகளை நீ கொண்டு வர வேண்டும். पहले पट्टिया के समान हो, एक दो पट्टिया को तो लाना है। அப்பனா என்ன தெரியுமா, நான் உனக்கு ஒரு கற்பனை உருவாக்கி கொடுத்தேன். मैं तेरे लिए एक पट्टिया बना के दिया। அந்த கற்பனை என்ன சைஸ்ல இருந்ததோ அதே சைஸ்ல இருக்கணும். कौन सा माप में था वही माप में होना चाहिए। எவ்வளவு ஹைட்டோ அவ்வளவு ஹைட்ல தான் இருக்கணும். कितना ऊंचाई उतना ऊंचाई होना चाहिए। எவ்வளவு வித்தோ அந்த வித்தல தான் இருக்கணும். कितना लंबाई उतना लंबाई होना चाहिए। எவ்வளவு டெப்த் இருக்குறதோ அந்த டெப்த்ல தான் कितना இருக்கணும். गहराई होना चाहिए उतना ही होना चाहिए। இந்த சைஸ்க்கு ஏத்தப்ப நான் எப்படி கொடுத்தனோ அப்படியே கொண்டு வர வேண்டும். माप के अनुसार तुम्हें कैसा दिया वैसा लाना है। அப்போ இத வெட்டின உடனே அந்த சைஸ் அப்படியே வந்துராது. इसे काटते ही वो रूप नहीं आ जाती है, माप नहीं आ जाती இப்ப है। என்ன பண்ணணும் தெரியுமா, तो अभी क्या करना है, வெட்டின அந்த கல்லை இளைக்க வேண்டும். तो जो पत्थर को जो काटे हैं उसको बनाना चाहिए। இளைக்கன்னா ஒரு செதுக்குறது, वो जो स्थिर करना है। ஹalleluya, हालेलुया, ஷேப் பண்றது. अच्छा उसको शेप करना है। அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டும். நம்ம एक रूप को उसको देना चाहिए। ஹalleluya, ஒரு உருவம் கொடுக்கப்பட வேண்டும். एक रूप देना चाहिए। அந்த அதான் ஆண்டவர் பாருங்க, மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். तो मनुष्य को मिट्टी से बनाया। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்க முடியும். उत्पत्ति 1:26 और 2:7 में देख सकते हैं। அங்கு மனிதனை மண்ணினால் உருவாக்கினார். जो मनुष्य को मिट्टी से बनाया। இந்த மண்ணினால உருவாக்கினவர் என்ன கொடுத்தார் தெரியுமா, मिट्टी से बनाया, बना के क्या दिया। 1:26 பார்க்கும் பொழுது 1:26 को देखते हैं। ஆதியாகமம் 1:26ல उत्पत्ति 1:26 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி உருவாக்க வேண்டும். आपने चाहा अपने रूप को उसको उससे बनाया। மண்ணினால தான் உருவாக்கணும்னு அப்படி சொல்லல, जो मिट्टी से बनाए करके नहीं कहा। அவர் என்ன சொல்றாருன்னா, क्या कहता है, ஒரு மண்ணை எடுத்து உருவாக்குறேன், एक मिट्टी को लेके मैं बनाता அந்த हूं, மண்ணை வெட்டி பிரித்து தான் கொண்டு வருகிறேன். मिट्टी को अलग करके काट के लेके ஆனா आता அதே हूं। வேளையில் उसी समय அது में என்னுடைய சாயலில் உருவாக்கப்பட வேண்டும். मेरा स्वरूप में बनाया जाना है। என்னுடைய ரூபத்தில் அது இருக்க வேண்டும். मेरा स्वरूप में रहना चाहिए। இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புற காரியம். परमेश्वर चाहता है। இருதயத்தை பிரிச்சிட்டீங்க, हृदय को अलग कर ஆனா दिए, பிரிச்சி लेकिन अलग அந்த करके இருதயம் இப்ப யார் மாதிரி இருக்கிறது, तो हृदय किसका जैसा है, யாருடைய இருதயத்தை போல இருக்கிறது. किसका हृदय के जैसा है। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता இந்த है மண்ணை எடுத்தேன், इस मिट्टी को लिया, அந்த மண்ணை பிரிச்சேன், इस मिट्टी को अलग किया, அந்த மண்ணை பிசைஞ்சேன், इस मिट्टी को मैं ऐसा गूंदा, அந்த மண்ணை என்னுடைய சாயலில் उस உருவாக்கினேன். मिट्टी को मेरा स्वरूप में बनाना है। ஹalleluya. हालेलुया। அப்படியே वैसे ही இன்னைக்கு பிரிக்கப்பட்ட இருதயமானது तो अलग किया गया वो जो हृदय அல்லது है, வெட்டப்பட்ட இருதயமானது नहीं तो काटा गया हृदय இப்ப जो है, அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும் நம்ம. उसके लिए एक रूप देना है। ஹalleluya. हालेलुया। அது தேவ சாயலை நாம் பெற வேண்டும். परमेश्वर का जो रूप है स्वरूप पे पाना चाहिए। அதான் ஆண்டவர் சொன்னார், கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு சதையானதை கொடுப்பேன். जो पत्थर हृदय है उसको निकाल कर एक शारीरिक हृदय को दूंगा करके। எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. इसे एजेकिएल जो 11 अध्याय 10वां वचन कहती है, 19वां वचन அதே कहती है। போல 36:26 இருக்கிறது. 36-26 में भी वैसी है। அந்த ரெண்டு வசனங்களை பார்க்கும் பொழுதும் दोनों वचन के देखते நான் समय கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருவேன், पत्थर हृदय को दूर फेंकना ஆனா है, நான் சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். एक देख भरी हृदय को हमें देना है। ஹalleluya. இது என்ன हालेलुया। தெரியுமா, इस क्या पता நம்ம है, இருதயத்தை हमारे हृदय को ஒரு ஷேப் ஆக்குதென்றால் சீர்படுத்துவது. ये जो हृदय को जो रूप देना बोला तो उसको स्थिर करना, அதை சீர்படுத்த வேண்டும், उसको सीधा करना, அதை பழுது பார்க்க வேண்டும். उसको मरम्मत करना। குயவன் கையில் இருந்த களிமண் கெட்டு போச்சாம். जो कुंभार के हाथ में जो लाल मिट्टी है वो बिगड़ गया। கெட்டு போன களிமண்ணை குயவன் தன்னுடைய சித்தத்தின்படி உருவாக்கினார். तो जो बिगड़ा हुआ जो लाल मिट्टी है जो कुंभार अपने इच्छा के अनुसार किया। அதான் தேவன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला पत्रस 5वां अध्याय 10वां वचन के देखते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, कहा गया है, அவர் 5:10 ஓகே சாரி ஒரு நிமிஷம் பிரதர் 2 கொரிந்தியரா, அவர் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. சரி ஓகே, அந்த வசனம் இல்லை, ஓகே ஃபைன். 5:10 தானே, ஓகே ஃபைன், வாசிங்க.
ஓகே. சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. அப்ப முதலாவது அவர் என்ன பண்றாரு? तो पहला वो क्या करता है? சீர்படுத்துறார். सिद्ध करता है. சீர்படுத்ததுக்கு அப்புறம் தான் ஸ்திரப்படுத்த முடியும். सिद्ध करने के बाद ही स्थिर करता है. அதை ஸ்திரப்படுத்ததுக்கு அப்புறம் தான் பலப்படுத்துகிறார். स्थिर करने के बाद ही बलवंत करता அதுக்கு है. அப்புறம் தான் நிலைப்படுத்துகிறார். उसके बाद ही वो एक स्थान में அப்ப देता है. இருதயம் வந்து இன்னைக்கு என்ன ஆகணும்? சீர்படுத்தப்படணும். तो हमारे हृदय पहला सिद्ध होना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப வெட்டப்பட்ட இருதயம் கொஞ்சம் இளைக்கப்பட तो வேண்டும். काटा गया हृदय जो अच्छा बनाया जाना है. அப்ப இந்த கல்லதான் மோசே என்ன பண்றாரு? மேல கொண்டு इस போகிறார். पत्थर को मूसा पहाड़ में लेके जाता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒன்று இந்த கல்லானது पहला ये जो पत्थर है முந்தின கற்பலைகளை போல இருக்க जो வேண்டும். पहला पट्टिया का जैसा होना चाहिए. அப்பனா முந்தின இருதயத்தை போல செம்மையா இருக்க बोले வேண்டும். गए तो पहला हृदय के जैसा खरा मन होना चाहिए. இரண்டாவது சொன்ன இரண்டு கற்பலைகளை கொண்டு போக வேண்டும். दूसरा कहा दो पट्टिया को लेकर जाओ. நம்முடைய உலக வாழ்க்கையா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் ரெண்டுமே தேவ சமூகத்துக்கு போக வேண்டும். दुनिया के जीवन होने दे आत्मिक जीवन होने दे दोनों भी परमेश्वर समूह में जाती है. அடுத்து அது வெட்டப்பட வேண்டும், இளைக்கப்பட उसके வேண்டும். बाद वो काटा जाना है, उसको सीधा स्थिर बनाना है. அப்படி என்றால் இது பிரிக்கப்பட வேண்டும், இன்னொன்னு உருவாக்கப்பட வேண்டும், செதுக்கப்பட तो வேண்டும். एक तो अलग किया जाना है, एक तो जो अच्छा बनाया जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்ததாக பாருங்க, उसके बाद देखो முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை நான் எழுதுவேன். तो पहला पट्टिया में जो शब्द मैं उसमें लिखूंगा. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, तो वैसा मूसा से कहा நீ முந்தின இருந்த மாதிரியே பலகையை கொண்டு வா, तो पहले कैसे पट्टिया को तू ला, நான் அதுல எழுதுவேன். मैं उसमें लिखूंगा. ஆனா எதை எழுதுவேன் அப்படின்னா लेकिन उसमें क्या लिखूंगा? முந்தின கற்பலகையில் இருந்த வார்த்தைகளை நான் எழுதுவேன். पहला पट्टिया में जो वचन था वही लिखूंगा. அதுதான் உடைச்சு போட்டாச்சப்பா. उसे तो तोड़ कर डाल दिया. வேற ஏதாவது புதுசா எழுதுங்க. क्या कुछ नया लिखो? இல்ல, नहीं. ஆண்டவர் ஒரு முறை சொன்னா சொன்னதுதான். परमेश्वर एक बार कहा तो कहा ही. ஒரு முறை கற்பனை எழுதி கொடுத்துட்டார். एक बार व्यवस्था को लिख के दे நீ दिया. எத்தனை முறை உடைச்சிட்டு போனாலும் அதே கற்பனை தான் तो கொடுப்பார். कितने बार भी तोड़ कर डाला तो वही व्यवस्था को देता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க எத்தனை முறை பின்வாங்கி போனாலும் कितने बार भी पीछे हट गए மறுபடியும் வர சொல்ல फिर भी आते समय அதே கட்டளைகள் தான். वही व्यवस्था है. ஆண்டவர் கட்டளையை மாத்த மாட்டார். परमेश्वर व्यवस्था को नहीं बदलता. அதான் நீ உடைச்சி மறுபடியும் பண்ணி கொண்டு வா. तू तोड़ कर डाला तो वापस बना ஆனா के क्या? முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை தான் நான் எழுதுவேன். पहले पट्टिया में जो शब्द था वही लिखूंगा. என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிவதில்லை. एक भी दिन मेरा जो शब्द है नहीं मिटेगी. அதை இயேசு கிறிஸ்து மத்தேயு 24:35 சொன்னார். तो यीशु मसीह मत्ती 26वां अध्याय 35वां वचन. வானம் பூமி ஒளிந்து போய் என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. आकाश उपति मिट जाएगी, मेरा वचन नहीं मिटेगा. ஹல்லேலூயா. हालेलुया. 35 பிரதர் 35. வானம் பூமி ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. आकाश उपति भी मिट जाएगी, मेरा वचन नहीं मिटेगा. அப்போ நம்முடைய தெய்வம் எப்பொழுதுமே அவர் சொன்ன வார்த்தையை விட்டு பின்வாங்குவதில்லை. कभी भी हमारा परमेश्वर जो शब्द कहा उसे पीछे नहीं हटेगा. நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் हमें जो आज्ञा दिया तो அல்லது நமக்கு ஒரு கற்பனைகளை கொடுத்தால் कुछ व्यवस्था दिया तो அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். तो वैसे ही करना करके वो उसका चाहत है. நம்ம சொல்லக்கூடாது हमने कहना चाहिए அந்த கட்டளை வாழ முடியாம தான் நான் பின்வாங்கி போனேன். तो व्यवस्था के अनुसार मैं नहीं जी पाता इसलिए तो मैं पीछे हट गया. ஹல்லேலூயா. हालेलुया. எங்க அநேகர் அத்தனை சொல்றாங்க. कई लोग वही कहते हैं. வசனத்தை படிக்க தான் செய்தேன், तो वचन को पढ़ते ஆனா हैं, வசனத்தின்படி வாழ முடியாம தானே பின்வாங்கி போறோம். वचन के अनुसार नहीं जी सकते इसलिए मैं पीछे हट गया. மறுபடியும் வர சொல்ல கொஞ்சம் எங்களுக்காண்டி கொஞ்சம் சாஃப்ட்டா பேச முடியாதா? तो वापस आते समय हमारे लिए एक नरम चीज बात नहीं करना, அல்லது கொஞ்சம் மாற்றி பேச முடியாதா? तो बदल कर नहीं बात करना है. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. परमेश्वर का शब्द कभी नहीं बदलेगा. அவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. वो जो झूठ बोलेंगे मनुष्य नहीं है. ஹல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பாருங்க. मत्ती 5वां अध्याय 17 वचन को देखते हैं. மத்தேயு 5:17 मत्ती 5:17 में நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் जो व्यवस्था होने दो, தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் भविष्य वक्ता होने दो, அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்க. नाश करने के लिए आया करके मत सोचो. அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். उसको नाश करने के लिए नहीं, पूरा करने के लिए आया. நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. जो व्यवस्था जो मूसा से दिया गया, அந்த நியாயப்பிரமாணத்தை அழிச்சிட்டேன்னு நான் வரல. तो जो व्यवस्था उसको मिटाने के लिए नहीं आया. அப்படினா என்ன தெரியுமா? उसको बोला था அந்த क्या है? முந்தின அந்த கற்பனைகளை நான் அழிக்கல, जो पहला व्यवस्था जो उसको नहीं அதை मिटाया, நான் நிறைவேற்றுவதற்கே வந்திருக்கிறேன். उसको पूरा करने के लिए मैं आया. அப்ப இன்னைக்கு நீங்க கேட்கலாம், आप पूछ सकते हैं, அப்ப நமக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா? तो हमारे लिए व्यवस्था है क्या? நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி தான் வாழ்றோம். तो हम जो न्याय के व्यवस्था के अनुसार जीते हैं क्या? ஏன்னா ஆண்டவர் ஒரு முறை கொடுத்தா மறுபடியும் மாத்த மாட்டார். परमेश्वर एक बार दिया तो दूसरा बार नहीं बदलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இன்றைக்கு आज भी நமக்கும் அதே கட்டளைகள் தானே, हमें भी वही आज्ञा है ना, அதே கற்பனைகள் தானே இருக்கணும். वही व्यवस्था ही होना चाहिए ना, மாறக்கூடாது அல்லவா? नहीं बदलना है ना. ஹல்லேலூயா. हालेलुया.
ஆனால் இன்றைக்கு நாம் அதை நிறைவேற்றுகிறோமா? लेकिन आज हम उसको पूरा करते हैं क्या? நிறைவேற்றுகிறோமா இல்லையாங்கிறது அடுத்த காரியம். तो पूरा करते क्या नहीं वो दूसरा बात है. ஆனா அது இருக்கா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். तो आज है क्या नहीं वो देखना चाहिए. ஹalleluya हालेलुया. அவர் என்ன முந்தின கற்பனையில் இருக்கிறத தான் இரண்டாவது கற்பனையில் எழுதினார். तो पहला पट्टिया में जो था वही दूसरा पट्टिया में लिखा. அதே கற்பனையில் எழுதிதான் தலைமுறை தலைமுறைக்குன்னு சொல்லிட்டார் அவர். देखो वो पट्टिया में लिखकर कहा पीढ़ी पीढ़ी के लिए करके. ஹalleluya हालेलुया. இயேசு கிறிஸ்துவும் கூட வந்து சொல்றாரு அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்திருக்கிறேன். यीशु मसीह कहा वो व्यवस्था को पूरा करने के लिए आया करके. நியாயப்பிரமாணம் எப்படி மோசே போய் எழுதி வாங்கிட்டு வந்தாரோ அதை நிறைவேற்ற தான் जैसा வந்திருக்கிறேன். मूसा जाकर जो व्यवस्था को लिखकर लाया वैसे ही मैं उसको पूरा करने के लिए आया करके. எத்தனை தீர்க்கதரிசிகள் சொன்னாரோ அத்தனை தீர்க்கதரிசிகள் நிறைவேறுதலே இயேசு கிறிஸ்து. देखो कितना भविष्यद्वक्ता भविष्यवाणी कहे वो पूरा होने के लिए यीशु मसीह அப்ப है. நம்ம இயேசுவின் வழியில தான் நடந்தாகணும். तो हम यीशु मसीह के मार्ग में चलना है. ஹalleluya हालेलुया. அப்ப இன்றைக்கு நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம் तो आज हम व्यवस्था के अधीन है क्या? அல்லது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? तो हम जो व्यवस्था है उसको पूरा करते हैं क्या? இல்லது ஆண்டவருடைய கட்டளையை மாற்றி இருக்கிறோமா? नहीं तो हम परमेश्वर आज्ञा को बदले அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா ऐसा हम देखेंगे நிறைவேற்றுகிறோம். तो उसको पूरा करते हैं. மத்தேயு 22ஆம் அதிகாரத்தின் मत्ती 22वां अध्याय 37ல இருந்து பார்க்கும் பொழுது 37 से देखते समय மத்தேயு 22:37ல இருந்து मत्ती 22:37 से உன் देखते समय தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. तेरे परमेश्वर के पास पूरे मन से पूरे प्राण से पूरे बुद्धि से प्रेम रखना है. இது முதலாம் கற்பனை. ये जो पहला आज्ञा है. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் इसका तुल्य में होने वाली दूसरा व्यवस्था क्या है? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல तेरे पास जो जितना प्रेम जताता है பிறனிடத்தில் அன்பு கூறுவதாக என்பதே. दूसरे के पास भी प्रेम जताना है वही आज्ञा है. இவ்விரண்டு கற்பனைகளும் ये दो जो व्यवस्था है நியாயப்பிரமாணம் न्याय की व्यवस्था நியாயப்பிரமாணம் முழுமையும் न्याय की व्यवस्था भरपूरी के लिए தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. जो भविष्यवाणी भी इसके अंदर अधीन है. ஹalleluya हालेलुया. அப்போ நியாயப்பிரமாணத்தின் முழுமை जो न्याय की जो व्यवस्था उसको पूरा होने के लिए ஹalleluya हालेलुया எத்தனை நியாயப்பிரமாணங்களை எழுதி கொடுத்தாரோ इतना भी जो व्यवस्था लिख के देने दो எத்தனை கட்டளைகளை எழுதி கொடுத்தாரோ आज्ञाओं को लिखने दो அத்தனையும் இன்றைக்கும் இருக்கிறது. आज भी उतने आज भी है. ஆனால் फिर அதன் நிறைவேறுதல் எப்படி வெளிப்படுகிறது என்றால் पूरा होना कैसे प्रकट होती है? தேவனை அன்பு கூறுவதிலும் तो परमेश्वर से प्रेम जताना ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுதல் அது நிறைவேறுகிறது. एक दूसरे से प्रेम जताने में पूरा होती है. இப்ப நம்ம தேவனையும் अभी हम परमेश्वर को அதே வேளையில நம்மோடு கூட இருக்கிற ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் பொழுது वैसे ही हम एक दूसरे से प्रेम जताते समय நாம் நியாயப்பிரமாணம் முழுமையை நிறைவேற்றுகிறோம். तो हम जो न्याय जो व्यवस्था उसको पूरा करते हैं. அப்ப ஆண்டவர் அன்னைக்குள்ள நியாயப்பிரமாணத்தை நீங்க மாத்தல. तो आज जो पहले का जो व्यवस्था है आज ने बदला. அல்லேலூயா हालेलुया. ஏன் அன்னைக்கு அவ்வளவு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் 10 கட்டளை கொடுத்தாலும் சொல்றோம் நம்ம 10 आज्ञा को उस दिन लिख के दिया करके कहते हैं. அப்ப இந்த ரெண்டு கற்பனைக்குள்ள அது அடங்கிரு எப்படி அடங்கும்? तो दोनों जो पट्टिया के अंदर कैसे अंदर आएगा? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். एक छोटा सा उदाहरण है. 10 கட்டளைல ஒரு கட்டளை கொலை செய்யாதிருப்பாயா? तो 10 आज्ञाओं में एक आज्ञा है कत्ल नहीं करना है. அல்லேலூயா கொலை செய்ய கூடாது. कत्ल नहीं करना है. இப்போ நீங்களும் நானும் आज आप और मैं தேவனை அன்பு கூறுகிறோம். परमेश्वर से प्रेम जताते हैं. அதே போல ஒவ்வொரு மனுஷனையும் அன்பு கூறுகிறோம். वैसे ही हर एक मनुष्य के ऊपर प्रेम जताते हैं. நம்ம யாராவது கொலை செய்வோமா? हम किसी को मारते हैं क्या? அன்பு இருக்கிற இடத்துல கொலை வராது. तो प्रेम जो रहने वाला जगह पर घात नहीं होती है. அன்புக்கு பொறாமை இல்லை. तो प्रेम को नफरत नहीं है. அன்புக்கு பகை இல்லை. प्रेम को जो नफरत नहीं है इनकार नहीं है. அல்லேலூயா हालेलुया. அப்ப அன்பு வந்துட்டு அப்படினா तो प्रेम आ गई तो அந்த 10 கட்டளையும் நம்ம நிறைவேற்றின तो அர்த்தம். 10 आज्ञाओं को हम पूरा करते हैं मतलब है. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா அத ஆண்டவர் வந்து तो वही அந்த முந்தின இருந்த கற்பனை என்ன எழுதினாரோ அதை தான் எழுதி கொடுத்தார். इसलिए परमेश्वर जो पहला पट्टिया में जो चीजें था उसको लिख कर दिया. இன்றைக்கு நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் அன்பினால் நிறைவேற்ற முடியும். तो आज आप और मैं न्याय की जो व्यवस्था को पूरा करते बोले तो प्रेम से पूरा करते நம்முடைய हैं. இருதயத்துல हमारे हृदय में ஆண்டவரை முதலாவது அன்பு செய்ய வேண்டும். परमेश्वर से पहला प्रेम जताना है. இரண்டாவதாக दूसरा ஒருவருக்கொருவர் செய்கிற அன்பு. एक दूसरे से जताने वाला प्रेम. இந்த அன்பினால் ये जो प्रेम से நாம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிறோம். न्याय के व्यवस्था को पूरा करते हैं और भविष्यवाणी को भी पूरा करते हैं. அல்லேலூயா हालेलुया. ஆண்டவர் வந்து நீங்க வந்து புதிய ஏற்பாட்டு கால விசுவாசி, तो आप नया करार के विश्वासी हैं. அதனால உங்களுக்காக கொஞ்சம் நான் கொஞ்சம் மாற்றி தரேன்னு சொல்லல. तो इसीलिए आपके लिए जरा बदल के देता हूं करके नहीं कहा. நீ அன்பு செஞ்சா இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். तो तू प्रेम जताया तो ये सब नहीं करे करके परमेश्वर जानता है. அல்லேலூயா हालेलुया. அன்பு செஞ்சா கற்பனைகளை கைக்கொள்ளுவீங்க. तो जब प्रेम जताया तो आज्ञाओं को पालन करो. அன்பு செஞ்சா கட்டளையை மீற மாட்டீங்க. तो प्रेम किया तो आज्ञा को उल्लंघन नहीं करो. அதனால அன்பு செய்யுங்க, इसलिए प्रेम करो. இது எல்லாமே நீங்க நிறைவேற்றுவீங்க. ये सब कुछ आप पूरा करेंगे. அல்லேலூயா हालेलुया. அப்ப அந்த முந்தின கற்பனையில் எழுதினது தான் பிந்தின கற்பனைக்கும். तो पहला पट्टिया में जो लिखा वही दूसरा पट्टिया में भी लिखा. அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதே வார்த்தை தான் இன்றைக்கும். उस दिन जो कहा वही आज के लिए भी है. அல்லேலூயா हालेलुया. அதான் ஆண்டு சொல்றாரு நான் நேற்று மீண்டும் என்று மாறாதவரா इसलिए இருக்கேன். परमेश्वर कहता कल आज और सदा के लिए मैं युगान युग नहीं बदलता. அன்னைக்கு என்ன கட்டளை சொன்னாரோ அதே கட்டளை தான் இன்னைக்கும். उस दिन क्या आज्ञा दिया वही आज्ञा आज भी है. சோ நம்ம கீழ்ப்படிய வேண்டும். तो हम आज्ञा पालन करना ஓகே चाहिए. அடுத்ததாக
उसके बाद ஆண்டு சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீ அதை கொண்டு வா, तू उसको लेकर आ, நான் எழுதுவேன். मैं लिखूंगा, அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். मैं लिखूंगा करके कहता है। இப்ப இந்த எழுதுறதுல பார்த்தோம் அப்படின்னா, तो लिखते में देखते समय அன்றைக்கு கற்பனையில ஆண்டவரே எழுதினார். तो उस दिन जो व्यवस्था है परमेश्वर खुद स्वयं लिखा। உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது व्यवस्था 10:4 में देखते समय அவர் முன்னாடி எப்படி எழுதினாரோ அதே பிரகாரமே எழுதினார். तो उस दिन पहले कैसे लिखा उसके अनुसार उसके बाद लिखा। ஆனா அதே காரியத்தை நம்ம எபிரேயர் 8:10ல வாசிக்கும் பொழுது तो उसी कार्य को इब्रानियों 8:10 में देखते समय இப்பொழுது எப்படி எழுதுகிறார்? अभी कैसे लिखता है? இப்போ கல்லுல எழுதல, இருதயத்துல எழுதுறார். अभी पत्थर में नहीं हृदय में लिखता है। இப்போ எப்படி எழுதுறாருன்னா, अभी कैसे लिखता है? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து मेरा जो व्यवस्था उनको मन में रखकर அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். मेरा उनके हृदय में मैं लिखूंगा। அப்போ ஒன்று மனதில வைக்கிறாரா, இன்னொன்னு இருதயத்துல எழுதுறார். एक तो मन में रखता है, दूसरा हृदय में लिखता है। மனதிலே வைத்தல் என்றால் என்ன? तो मन में रखा बोले तो क्या? அல்லேலூயா. हालेलुया। இது நம்ம மைண்ட்ல உள்ளது, தாட்ஸ், நம்முடைய நினைவுகள். ये जो विचार है हमारा सोच है इसका है। இந்த நினைவுல அவருடைய வார்த்தையை வைக்கிறார். ये जो सोच में उसमें परमेश्वर के शब्दों को रखता है। இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இம்ப்ரிண்ட் இருக்கும். तो अंग्रेजी में इम्प्रिंट करके लेता है। அப்படினா அச்சு, ஒரு அச்சு முறை அது. एक डाई के समान है। இப்போ எப்படி இது ஒரு பிரிண்ட் ஆயிருக்கிறது. एक छाप है वैसा। இது ஒரு பிரிண்ட், एक छाप है। அப்படினா ஏதாவது ஒரு பொருள் மேல, ஒரு பேப்பரா இருக்கட்டும், ஒரு பலகையா இருக்கட்டும், அது மேல பிரிண்ட் பண்றது. देखो एक कागज होने दे या पहिया लकड़ी होने दे उसका ऊपर छाप मारते हैं। நம்முடைய மனதில அதை பிரிண்ட் பண்றார் அவர். हमारे मन में वो छाप देता है। இரண்டாவது அவர் சொல்றார், दूसरा वो कहता है நான் இருதயத்துல எழுதுவேன். आपके हृदय में मैं लिखूंगा। இத நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்கிரேவ்ட் இருக்கும். तो इंग्लिश में देखे आता उसको छिलका छेदा करके दे। என்கிரேவ் அப்படினா பொரித்தல். அப்படினா ஒரு உடன் நீங்க இதை எடுத்தீங்க அப்படினா, एक लकड़ी का चीज लेंगे तो அது உள்ள லேசரை கொண்டு அப்படியே கட் பண்ணுவாங்க. लेजर से उसको काटेंगे। கட் பண்ணி ஒரு வேர்டோ அல்லது ஒரு ஷேப்போ கொண்டு வரணும். एक अक्षर या एक रूप को देते हैं। அது என்கிரேவ் அப்படிம்பாங்க. उसका एंग्रेव करके बोलते हैं। அல்லேலூயா. பொரிக்கப்படுது, தமிழ்ல சொல்ல போனா பொரித்தல். उसका छापा जाना। அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, अभी परमेश्वर कहता है நான் மைண்ட்ல मेरा सोच में प्रिंट பண்ணுவேன், अब मैं छाप दूंगा, இருதயத்துல हृदय में என்கிரேவ் பண்ணுவேன், उसका लिख दूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்பனா என்ன தெரியுமா? तो ऐसे बोला तो क्या? நம்முடைய சிந்தையில, நம்முடைய நினைவுல हमारे सोच में அவருடைய வசனத்தை அவர் வைக்கிறார். उस वचन को रखता है। ஆனா சில வேளையில என்ன ஆயிரு தெரியுமா? कुछ समय में क्या होती है, தூங்கனா மறந்து போயிடும். जो कुछ समय भूल जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, வாயில இருக்கிற வார்த்தை जो मुंह में रहने वाला शब्द பேசினதுக்கு அப்புறம் மறந்துரும். तो बात करने के बाद भूल जाते हैं। மைண்ட்ல இருக்கிற வார்த்தை तो मन में रहने वाली जो सोच தூங்குனதுக்கு है, அப்புறம் மறந்துரும். सोने के बाद भूल जाते हैं। ஆனா இருதயத்துல இருக்கிற வார்த்தை हृदय में रहने वाले जो वचन है கடைசி வரைக்கும் இருக்கும். आखिरी तक रहती है। அல்லேலூயா. हालेलुया। நீங்க தூங்குனாலும் இருக்கும், आप सोएंगे तो भी रहेगा, நீங்க எங்க போனாலும் அது கூடவே வரும். आप जिधर भी जाओ उधर आपके साथ அதான் आएगी। ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மனசுல எழுதுவேன், तो तेरा मन में भी लिखूंगा, ஆனா அதே வேளையில उसी समय में உன்னுடைய இருதயத்துல நான் அதை எழுத तो போகிறேன். हृदय में भी मैं लिखूंगा। அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்துல அவர் எழுதுகிறாராம். तो हृदय में वो लिखता है। அன்றைக்கு ஒரு கல்லுல கையால எழுதின தெய்வம் उस दिन उसके हाथों से उसको पट्टिया में இன்றைக்கு लिखा, நம்முடைய இருதயத்துல அதை எழுதுகிறார். अब हृदय में भी वैसे ही लिखता है। இப்ப இந்த இருதயத்துல எழுதும் பொழுது என்ன நடந்து, ये हृदय में लिखते समय क्या हुआ, ஆண்டவர் எழுதுனா என்ன நடக்கும்? परमेश्वर लिखा था क्या होगा? நமக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் போறேன். एक संभव को मैं कहकर जाता हूं। உபாகமம் 6ஆம் அதிகாரத்து 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, व्यवस्था 6:6 को देखते என் समय கட்டளைகளே உன் இருதயத்தில் இருக்க கடவுள்னு சொல்லுகிறார். मेरा आज्ञा तेरे मन में होना चाहिए करके कहता அதே है। போல சங்கீதம் 37:31ல भजन संहिता 37 उसका 31 में தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, परमेश्वर की व्यवस्था उसके हृदय में बनी रहती அவன் है, நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. उसके जो पैर नहीं फिसलता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய மனதிலும் சிந்தையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் வைக்கிறார், हमारे सोच में भी उसका वचन को रखता है, அதே வேளை நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதுகிறார். उसी समय में हृदय में उसको लिखता है। சரி, இப்போ இந்த இருதயத்தில் எழுதுற மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். तो हृदय में जो लिखा है उसके बारे में कहकर मैं खत्म करता हूं। இப்ப பாருங்க, அன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை சொல்றேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 6ல இருந்து 8 வரைக்கும் பார்க்கும் பொழுது, योना का 8वां अध्याय 6 से लेकर 8 से देखते समय ஒரு ஸ்திரீயை, விபச்சார ஸ்திரீயை பிடித்து இயேசு முன்னாடி கொண்டு வந்தாங்க. एक व्यभिचारी स्त्री को यीशु मसीह के पास लाए। அந்த இயேசு முன்னாடி கொண்டு வரும் பொழுது, यीशु मसीह के पास ले आते समय யோவான் 8:6ல இருந்து 8 யோவான் के 8वां अध्याय கொண்டு வரும்பொழுது என்ன நடந்தது? எல்லாரும் குற்றம் சுமத்தி கொண்டிருந்தாங்க. सब लोग उसे दोषी ठहराने लगे। ஆண்டவர் விரலினால் தரையில் எழுதினார். परमेश्वर झुककर उंगली से भूमि पर लिखने लगा। எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் கேட்டிருந்தாங்க. सब लोग कहने लगे क्या करना है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உங்கட்ட யார்ட்ட பாவம் இல்லையோ நீங்க முதலாவது கல்லெறிங்க. आप जिसके उस पाप नहीं है वो पहला पथराव। மறுபடியும் எழுத ஆரம்பித்தார். फिर से वो लिखने लगा। 9ஆம் வசனத்தை பார்க்கலாம். 9वां वचन को देखिए। யோவான் 8ஆம் அதிகாரத்து 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோனா 8वां अध्याय 9वां वचन को देखिए। அவர்கள் அதை கேட்டு वो लोग उसको सुनकर தங்கள் மனசால்
மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு तो अपना मन में वो कठोर होकर பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். और स्त्री और जो बच्चे सब खड़े होकर चले இப்ப गए. இவர் தரையில எழுதினார். अभी वो पृथ्वी में लिखने लगा. ஆனா எங்க கடிந்து கொள்ளப்பட்டாங்களாம்? तो किधर उन लोगों उनका मन में மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். जो मन में वो कठोर जो दोषी ठहरने लगे. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? तो उसका मतलब क्या है? இவர் எழுதினது அவங்க மனசுல குத்திட்டு. तो जो लिखा जो मन में टोचने लगा. அல்லேலூயா. அல்லேலூயா. மனசுல குத்த ஆரம்பிச்சிட்டு. तो मन में टोचने लगा. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். इसलिए मैं पहले कहा இருதயத்துல அவர் வார்த்தைகளை எழுதுகிறார். तो हृदय में वचनों को लिखता है. அந்த என்கிரேவ் பண்ணதுல பாத்தீங்க அப்படினா तो लिखते समय देखो அந்த பொருள் பிக்கப்படும். तो जो चीज है वो तोड़ा जाता है. அதுல நிறைய ஹோல் போடணும். उसमें ज्यादा छेद डाला जाता है. அதுக்கு நிறைய வலிக்கும். उसको बहुत दर्द होती है. ஆனாலும் फिर भी அதுக்கு தாங்கி பிடிச்சாதான் उसको सेन लिया तो அது ஒரு நல்ல ஒரு அழகான பொருளா வரும். तब जाके सुंदर चीज बनती है. அப்படிதான் वैसे ही நம்முடைய இருதயத்துல அவர் எழுதும் பொழுது हमारे हृदय में लिखते समय சில வேளை அந்த வசனம் நம்ம குத்த தான் செய்யும். कुछ समय वो जो वचन हमें टोचती है. அந்த வசனம் கொஞ்சம் கடிந்து கொள்ற மாதிரி தான் तो இருக்கும். वचन हमें जरा ताड़ना देती है. கொஞ்சம் உடைக்கத்தான் செய்யும். जरा तोड़ती है. ஆனால் அதையும் பொறுத்துக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் फिर भी हम लोग उसके जेल लेंगे तो இந்த இருதயம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட இருதயமாய் மாறும். हमारे जो हृदय वाचा बांधा हुआ हृदय बन जाती है. உடன்படிக்கையின் கற்பலைகளாய் तो மாறும். वाचा बांधा पट्टियां बन இல்ல जाती है. எனக்கு அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னா वैसा हम नहीं लिखना बोले तो என்ன நடக்கும் தெரியுமா? क्या होगा पता है? ஆண்டோடைய வார்த்தைக்கு परमेश्वर के वचन को மனதை கடினப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள். मन को हठीला बनाने वाले भी हैं. ஆனால் இங்கு எழுதும் பொழுது என்ன நடந்தென்றால் इधर लिखते समय क्या होती है? மனதினால் குத்தப்பட்ட மனசாட்சியினால் குத்தப்பட்டார்கள். मन में टोचे जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. மனது கடினப்பட்டவங்கட்ட मन हठीला होने लोगों को வார்த்தை போச்சுனா தெரிச்சு வெளியே வந்துரும். तो वचन गया तो वैसा वापस आ जाती है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த வார்த்தை கிரியை செய்யாது. जो वचन है वो क्रिया नहीं करती. மனசு கடினமா இருந்துச்சுனா तो मन हठीला हो तो வார்த்தை உள்ள போகாது. वचन अंदर नहीं जाती அது है. வெளியே வந்துரும். वो बाहर आ जाएगी. ஆனா அதே வேளையில उसी समय में என் உள்ள உடைய வார்த்தை வரட்டும்பா. आपके वचन मेरे अंदर आने दो बोले. என் வாழ்க்கையில கொஞ்சம் குத்தப்பட்டாலும் பரவாயில்ல. मेरा जीवन में जरा टोचा गया तो मैं என் परवाह नहीं. மனசுக்கு உள்ள அந்த வார்த்தை வரட்டும்னு मेरा मन के अंदर वचन आने दो. யார் ஒருவர் தன்னுடைய இருதயத்தை கொடுக்கிறார்களோ जो कोई वो हृदय को ऐसा देता है அவங்க இருதயம் நிச்சயமாக उनका हृदय निश्चय வசனத்தினால் கடிந்து கொள்ளப்படும். तो वचन से वो ताड़ना வசனத்தினால கொஞ்சம் துக்கம் வரதான் செய்யும். वचन के अनुसार दुख आती है. பவுல் அப்ப சொல்றாரு நீங்க ஆவிக்கேற துக்கம் அடைந்ததனால நான் சந்தோஷப்படுறேன். तो आत्मिक दुख हुए इसलिए मैं खुश होता करके प्रेरित पौल कहता है. ஹalleluya. हालेलुया. இப்ப நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? हमारा हृदय अभी कैसा है? கடினப்படுத்துகிறீங்களா அல்லது மனசாட்சினால கடிந்து கொள்ளப்படுகிற இருதயம் जो வேணுமா? कठिन होता है कि मन में टोचा जाते हैं. ஹalleluya. हालेलुया. சோ இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஒரு உடன்படிக்கையின் கற்பலைகளை போல மாற तो வேண்டும். हमारे जो हृदय एक वाचा का पट्टिया जैसा बनना चाहिए. சரி நேரம் போயிட்டு கடைசி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன். आखिरी चीज मैं कहता हूं. உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் இதே சம்பவத்தை 1 லிருந்து 5 வரைக்கும் பார்க்கும் பொழுது तो व्यवस्था 10 से 5 में देखते ஆண்டவர் ஒன்று சொன்னார். उधर एक कहा இந்த கற்பலையை பண்ணி ये जो पट्टियों को बनाकर ஒரு மரப்பெட்டியில வச்சு கொண்டு வா. एक लकड़ी के बक्से में लग ला. முதல்ல போனாரு. पहले बार गया கற்பலைகள் அப்படியே கொடுத்து விட்டாங்க. जो पट्टिया को वैसे लेकर आया. கீழே நடந்ததை பார்த்தார். नीचे जो हुआ उसको देखा. கற்பலை தூக்கி எரிஞ்சாரு, உடைஞ்சு போச்சு. जो पट्टिया को उठाकर फेंका टूट गया. ஆண்டவருக்கு தெரியும். परमेश्वर जानता है மறுபடியும் இந்த சம்பவம் நடக்க கூடாது. दूसरे बार भी संभव नहीं होना है. ஹalleluya. हालेलुया. மறுபடியும் இந்த கற்பலை உடைய கூடாது. दूसरे बार भी ये जो पट्टिया नहीं तोड़ना ஆண்டவர் चाहिए. என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? ஒரு பெட்டியை நீயே உருவாக்கு. एक पेटी को तू ही बना. இந்த பெட்டியை உருவாக்கி அந்த பெட்டியில வச்சு கொண்டு வா. एक पेटी को बनाकर उस पेटी के अंदर रख के ला. அந்த பெட்டியை நீயே கொண்டு வந்து तो ये पेटी को स्वयं तू ला. நான் எழுதுவேன். मैं लिखूंगा. எழுதுனதுக்கு அப்புறம் அதே பெட்டியில நீ வச்சிரணும். तो वही पेटी का अंदर तू रखना है. இந்த பெட்டி என்பது ஆவியானவரை குறிக்கிறது. ये जो पेटी है जो आत्मा पवित्र आत्मा को ठहराती है. நம்முடைய இருதயம் வசனத்தோடு நிறைந்திருக்க வேண்டும். तो हमारा हृदय वचन से भरा हुआ रहना चाहिए. ஆனால் இருதயத்திலிருந்து பேசுகிறவர் ஆவியானவராய் இருக்க வேண்டும். लेकिन हृदय के अंदर से बात करने वाला पवित्र आत्मा होना चाहिए. ஆவியானுடைய அந்த ஆளுகைக்குள்ளாக தான் நம்முடைய இருதயம் तो இருக்கும். हमारा जो पवित्र आत्मा अधीन हमारा हृदय होना அதை चाहिए. விளக்க பண்ண எனக்கு நேரம் இல்ல. तो उसको साफ से நேரம் बता குறைவா இருக்கனால ஷார்ட்டா சொல்லிறேன். समय कम है करके मैं जरा छोटा बताता हूं. இப்போ ஒன்று பாருங்க, இந்த கற்பலையை இப்போ எரிஞ்சா என்ன நடக்கும்? ये जो पट्टिया अभी जलेगी तो क्या होगा? ஃபர்ஸ்ட் நடந்த அதே சம்பவம் இன்னொன்னு நடந்து तो पहला जो संभव अभी वापिस से हुआ. இப்ப எரிஞ்சிருந்தா என்ன तो நடந்திருக்கும்? अभी जल गया तो क्या होगा? கற்பலகை அப்படியே இருந்திருக்கும். जो पट्टिया वैसी हो रही ஆனா है பெட்டி உடைஞ்சிருக்கும். लेकिन पेटी टूटी हुई रही. ஹalleluya. हालेलुया. அதான் வசனம் சொல்லுகிறது, इसलिए वचन कहती है நீங்கள் முத்திரையாய் பெற்ற ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. आप मोहर के रूप में पाया हुआ पवित्र आत्मा को दुख नहीं पहुंचाओ. ஹalleluya. हालेलुया. நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. पवित्र आत्मा को दुख मत पहुंचाओ. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். एफेसियों 4 अध्याय 30 நம்முடைய वचन. இருதயம் ஒரு உடன்படிக்கையின் கற்பலை தான். तो हमारा हृदय एक वाचा का पट्टी है. ஆனா அதே வேளையில उसी समय में அது ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிறது. एक बक्सा का अंदर है. அந்த பெட்டி ஆவியானவர். जो बक्सा है पवित्र आत्मा है. நீங்களும் நானும் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் आप और मैं करने वाला हर एक चीजों को இருதயம் உடைக்கப்படுவதற்கு முன்பாக ஆவியானவர் துக்கப்படுத்த
துக்கப்படுகிறார் என்பதை மறந்துடக்கூடாது. हृदय टूटने से पहले पवित्र आत्मा दुख होता करके जान लीजिए. ஆவியானவர் ஒரு நாள் துக்கப்படுத்திராதீங்க. पर मैं पवित्र आत्मा कभी भी दुख मत पहुंचाओ. ஆவியானவருக்கு விரோதமா தூஷணமா பேசாதீங்க. पवित्र आत्मा का विरुद्ध कुछ बात मत करो. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனால் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பாருங்க, संभव होते समय ஒரு देखो காரியம் நடந்தது. एक कार्य हुआ. போயிட்டு மோசே கீழே வருகிறார். जाकर मूसा नीचे आता है. மிரியாமும் ஆரோனும் ஏத்து பேசுறாங்க. मिरियाम और आरोन उसका विरुद्ध बात करते हैं. வசனம் சொல்லுகிறது என்னாகும் 12:3ல गिनती 18:3 में 12:3 12:3 में மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாணகுணமுள்ளவனா இருந்தான். देखो मूसा जो है पृथ्वी में सारे मनुष्य से अधिक नम्र स्वभाव நான் का இப்படி था. யோசித்து பார்க்கிறேன். मैं ऐसे सोच कर देखा. மோசே பெட்டியை உருவாக்கும் பொழுது நினைச்சிருப்பாரு, मूसा जो पेटी को बनाते समय सोचा रहेगा, முன்னாடி பெட்டி தெரியல, पहला जो पेटी नहीं दिया, ஆனா என்னுடைய தவறுனால உடைச்சிட்டேன். मेरा गलती से मैं उसको तोड़ डाला. ஆனா இப்போ இந்த மறுபடியும் இந்த பெட்டியை நான் உடைச்சிட கூடாது. देखो ये जो पेटी है, इसको मैं तोड़ना नहीं இந்த चाहिए. கற்பனையை நான் உடைச்சிட கூடாது. इस व्यवस्था को भी नहीं तोड़ना चाहिए. பாதுகாப்பா வைக்கணும். इसको जरा सावधानी से रखना चाहिए. பெட்டியை பண்ண जो पेटी को बनाते बनाते நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திட்டாரு. तो अपना हृदय को ऐसा தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திட்டாரு. ऐसा मन को पक्का बना இனி दिया. வாழ்க்கையில கோவவே படக்கூடாது. तो अभी जीवन में गुस्सा नहीं करना இனி है. வாழ்க்கையில கற்பனையை உடைக்கவே கூடாது. तो अब मेरा जीवन में पट्टिया को नहीं तोड़ना है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த உடன்படிக்கையின் கற்பனைகள் போல तो ऐसा वाचा का पट्टिया का जैसा நம்முடைய இருதயத்துல கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். हमारे हृदय में परमेश्वर लिख के देना है. அதை பாதுகாக்க ஆவியானவர் நமக்கு उसको கொடுத்திருக்கிறார். बचा के रखने के लिए पवित्र आत्मा को हमें दिया है. ஆவியானவரையும் துக்கப்படுத்த கூடாது, पवित्र आत्मा के दुख ने पहुंचाना है. கற்பனைகளையும் உடைச்சிட கூடாது. पट्टिया को भी नहीं तोड़ना है. சோ நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். हम बचा लेंगे. அப்படி பாதுகாக்கப்படும் பொழுது तो ऐसा बचा कर நாம் உடன்படிக்கையின் வாழ்க்கையோடு வாழ முடியும். वाचा का जीवन हम बिता सकते हैं. அப்படி வாழ ஒப்பு கொடுப்போம். ऐसा जीवन बिताने के लिए अर्पण करेंगे. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. परमेश्वर बड़ा कार्य को சோ करेगा. நம்ம எல்லாம் எழும்பி நின்று सब लोग खड़े हो जाएंगे. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर का अर्पण करेंगे. ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபித்து முடிஞ்சேன்னா குயிஸ் இருக்கலாம். ஓகே, பைபிள் குயிஸ் இருக்கும். प्रार्थना करने के बाद बाइबल कुछ होगी. ஓகே, ஒரு 2 நிமிஷம் நம்ம பிரேயர் பண்ணி முடிச்சிடலாம். 2 मिनट में प्रार्थना करके खत्म करेंगे. சோ இன்றைக்கு கர்த்தர் கேட்ட வசனத்தின்படி पर हम सुना जो वचन के अनुसार இந்த உடன்படிக்கையின் கற்பனைகளைப் போல वाचा का पट्टिया का अनुसार நம்முடைய இருதயம் முந்தின இருதயமாய் மாறட்டும். हमारे हृदय जो पहला के हृदय जैसा बनना செம்மையான चाहिए. இருதயமாய் மாறட்டும். जो सीधा मन बनना चाहिए. அதே போல என்னுடைய உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். मेरा आत्मिक जीवन और दुनिया के जीवन को परमेश्वर समूह में अर्पण करता हूं. நான் வெட்டி எடுக்க வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும் பா. मुझे काटा जाना है, अलग किया जाना அதே है. வேளையில கர்த்தருக்காக செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட तो வேண்டும். परमेश्वर के लिए एक रूप दिया जाना है. முந்தின பலகையில் இருந்த அதே வார்த்தையை தான் எனக்கு तो கொடுத்திருக்கிறீங்க. पहला पट्टिया में जो व्यवस्था था वही वचन को परमेश्वर ने लिख कर दिया. அதனால நான் எப்படி வாழ நீங்க முன்னாடி தீர்மானிச்சீங்களோ அப்படியே இன்னைக்கு நான் வாழ तो ஆசைப்படணும். मुझे पहला कैसे जीना करके आपने निर्णय किया, आज भी वैसे में जीना है. நீங்க எனக்குள் எழுதுகிறவங்களா இருக்கிறீங்க. तो आप मेरे अंदर लिखने वाले आप हैं. நான் மன கடினமா இருக்க கூடாது. तो मेरा मन हठीला नहीं होना ஆனா चाहिए. என்னுடைய மனசாட்சியினால் குத்தப்படு. तो मन में टोचा जाना है. நான் உமக்கென்று என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள तो வேண்டும். आपके लिए मेरा मन को मैं बदल लेना है. ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். हर एक दिन वचन के अनुसार में चलना चाहिए. இந்த மரப்பட்டி போல நம்முடைய ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. जो लकड़ी का जो पेटी है उसका अंदर जो அதை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள उसको मैं வேண்டும். सावधानी से रखना चाहिए. ஒரு நாள் உடைக்க கூடாதுப்பா. कभी भी उसको तोड़ना नहीं चाहिए. ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன். पवित्र आत्मा दुख नहीं இந்த पहुंचाना है. கற்பனைகளை நான் உடைக்க மாட்டேன். जब व्यवस्था को मैं तोड़ना नहीं चाहिए. மோசேயை போலப்பா मूसा के जैसा நான் என்னுடைய மனதை, என்னுடைய இருதயத்தை, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக் கொள்ளுவேன். तो मेरा मन को, मेरे हृदय को, मेरे जीवन को बदल लेना है. நாங்களும் இந்த உடன்படிக்கை பற்றி வாழ்க்கைக்குள் வாழ तो वाचा का संदूक का जो वाचा கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் கிருபை தருவீராகப்பா. परमेश्वर हर एक को अनुग्रह दीजिए. நாங்கள் ஒவ்வொருவரும் हम हर एक உடன்படிக்கையின் பெட்டியின் அந்த மகிமைக்குள் வாழ உதவி செய்வீராக. वाचा का पेटी जो है उसका महिमा में जीने के लिए मदद कीजिए. தொடர்ந்து இந்த ஆசரிப்பு கூடத்தில் अनेक காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. लगातार जो मिलाप वाले तंबू के बारे में अनेक चीजों को सीखने के लिए मदद கற்றுக்கொண்ட कीजिए. காரியத்தை அப்படியே விட்டு விடாதபடிக்கு सीखा हुआ चीजों को नहीं छोड़ना चाहिए. இந்த வார்த்தையானது தெரித்து ஓடக்கூடாதுப்பா. ये वचन है वो ऐसा उठकर बाहर नहीं जाना இந்த है. வார்த்தை எங்களுடைய உள்ளத்திற்குள் குத்தப்பட வேண்டும், வர வேண்டும். तो हमारे हृदय के अंदर टोचा जाना है, आना चाहिए. அது எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய तो வேண்டும். हमारे जीवन में क्रिया करना அப்படி चाहिए. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். वैसा हमें अर्पण करते हैं. ஒவ்வொரு பிள்ளைகளையும் हर ஆசீர்வதிப்பீராக. एक बच्चों को आशीष कीजिए. இந்த வசனத்தை கேட்க போகிற ஒவ்வொரு கர்த்தர் वचन ஆசீர்வதிப்பீராக. को सुने और सुनने वाला हर एक लोग को आशीष தொடர்ந்து कीजिए. சபையாரை பலப்படுத்தும், வழி நடத்தும். लगातार कलीसिया को बल दीजिए, चलाइए. விசேஷமாக எங்க ஊழியர்க்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. विशेष रूप से हमारे सेवक के लिए प्रार्थना கர்த்தர் करते அவர்களையும் हैं. பலப்படுத்துவீராக. उनको भी आप बल दीजिए. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து अच्छा सुख और चंगाई தேவ दीजिए. மகிமையும் தேவ பிரசன்னத்தோடு இருக்க உதவி परमेश्वर செய்வீராக. महिमा और प्रसन्नता से होना चाहिए. இன்னும் அபிஷேகத்தில் நிரப்பி ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. और भी अभिषेक से बढ़कर हजारों के लिए उपयोग होने के लिए எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். हमें अधीन करते हैं. உம்முடைய நாமம் மாத்திரம் सिर्फ மகிமைப்படுவதாக. आपकी नाम की महिमा हो. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते पिता. ஆமென். ஸ்தோத்திரம்.